நம்ம அமேசானுக்கும் அன்பு வணக்கம். முதல்ல இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக ஃபாதருக்கு ரொம்ப நன்றி. சரி, இன்றைக்கி நம்ம சைபர் செக்யூரிட்டி அதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல ஒரு சின்ன கதை. இது ஒரு கதை கிடையாது, இது ஒரு நிகழ்வு மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? 2 தண்டவாளம். ஓகேயா? 2 தண்டவாளம் இருக்குது. ஒரு தண்டவாளத்தில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் விளையாடிட்டு இருக்கு. இன்னொரு தண்டவாளம் இருக்குது. அந்த தண்டவாளத்தில் 4 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. இந்த 2 தண்டவாளத்துலேயும் அந்த ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டவாளத்தில் ரயிலே வராது. ஏன்னா அந்த தண்டவாளத்தில் அங்கே ஏற்கனவே போட்டுட்டாங்க, இங்கே ரயில் போகும் பகுதி இல்லை போட்டுட்டாங்க. ஆனால் இன்னொரு தண்டவாளத்தில் ரயில் வரும். ஆனால் இப்போதைக்கு அங்கே ரயில் வரல. அதனால அங்கே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு எப்போ ரயில் வரும்லாம் தெரியாது. கொஞ்ச நேரத்தில் ரயில் அங்கேருந்து வந்துட்டே இருக்கு. இப்போ உங்கள் கையில் தான் அந்த லெவர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு குழந்தையை காப்பாற்றணுமா? ஒரு குழந்தையை காப்பாற்ற வேண்டாம், அது அங்கேயே தான் இருக்குது. இந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னா, இந்த 4 குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? லெவரை மாற்றி விட்டு அந்த குழந்தையை கொல்லணும். நம்ம எந்த முடிவு எடுப்போம்? ஒரு குழந்தையை கொல்லணுமா 4 குழந்தைய? எந்த குழந்தையும் கொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆனால் வாய்ப்பே இல்லை. ஏன்னா ட்ரெயின் ஸ்பீடாக வந்துருச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரெயினில் இருக்கவங்களுக்குலாம் ஆபத்து. என்ன பண்ணலாம்? அப்படின்னா கூட ட்ரெயின் கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும். 4 குழந்தைங்களும் இது பண்ணும். ஒன்றில் நீங்கள் லெவரை திருப்பணும். என்ன பண்ணலாம்? 4 குழந்தைக்காக ஒரு குழந்தை சாவலாம். அப்படிதானா? அப்படிதான் நம்ம நினைப்போம். அப்படிதான் இயேசு இறந்தார் இல்லையா? அதனால நம்ம அதை தான் பேசுவோம். நம்ம எல்லாம் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஒரு குழந்தை தான் தப்பே பண்ணலை. 4 குழந்தைங்க தப்பு தான் பண்ணாங்க. ரயில் வர்ற ரோட்டில் விளையாடினது அவங்க தப்பு இல்லையா? நம்ம ஆனால் யாருக்கு தான் தண்டனை கொடுப்போம்? யார் தப்பு பண்ணலையோ அவங்களுக்கு தான் தண்டனை கொடுப்போம். இந்த மாதிரி தான் தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம கூட தான் 3 பேர் என்ன இருக்கிறாங்கல்ல, அதனால நம்ம இதிலே உட்காந்துப்போம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சைபர் கிரைம்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே சில இடங்களில் நம்ம கவனமாக இருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம கூட நம்மளை மாதிரி தானே அவளும் பண்ணுறா. நிறைய தடவை நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஏதாவது புதுசாக ஏதாவது அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும்? அதில் ஒழுங்காக ரீட் பண்ணி எதுலெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கணும் அதை பார்த்து கொடுத்து அக்செப்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க, இக்னோர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஏன்? பக்கத்தில் இருக்கிறவனும் பண்ணுறான், அதில் நானும் பண்ணுறேன். இப்போ சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு யோசித்த உடனே நமக்கு எல்லாருக்குமே தெரிகிறது பணம் கையாடல். அதுதான் நம்ம நிறைய யோசிப்போம் இல்லையா? பணத்தை மட்டும்தான் அப்படின்னு. ஆனால் இங்கே பணம் கையாடல் மட்டும் கிடையாது, நம்ம ஞானம், நம்ம அறிவு எல்லாத்தையுமே கையாடல் பண்ணுறாங்க. பணம் கையாடலுக்கு ஒரு நிகழ்வு. ஒரு வருஷம் முன்னாடி நான் ஒரு பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ எங்களுக்கு எங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 9th கீழே நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சுடிதார் போட்டுக்கலாம் அப்படின்னு எங்கள் பிரின்சிபல் ஒரு விளக்கு கொடுத்தாங்க. ஸோ ஒரே ஜாலி, ஓகே இனி சுடிதார் போட்டு ஸ்கூலுக்கு போய் டீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி என்னோட யூடியூபுக்கு எப்படி அது தெரிஞ்சதுன்னு தெரியல. மேம் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த 2வது நாள் என்னோட யூடியூப்பில் ஒரு பேஜ் காட்டுது. யூடியூப்பில் விளம்பரம் கிடக்கு, பார்த்துருக்கீங்களா? சில போஸ்ட்லாம் வரும். ஸோ ஒரு போஸ்ட் வந்துச்சு. அந்த போஸ்ட் அந்த வெப்சைட்டோட பேர் குவிச் குர்தாஸ் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ அந்த பேஜ் உள்ளே போய் பார்த்தா பக்காவா நமக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் எப்படி பக்காவாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பக்காவான பேஜ். ஸோ அந்த பேஜ்குள்ளே போய் நம்ம செலக்ட் பண்ணலாம். அப்போ அங்கே பார்க்கும்போது ஆஃபர் போட்டிருந்தாங்க. என்னென்னா 2 குர்த்தி எடுத்தால் இன்னொரு குர்த்தி ஃப்ரீ. இப்போ 3 குர்த்தி சேர்த்து 540 ரூபா. பார்க்குறேன் கீழே ரிவ்யூஸ் கிடக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் போடுவாங்க இல்லையா, ரிவ்யூஸ் இருக்குது, ரிவ்யூஸ் பார்க்கலாம். ரிவ்யூஸ் பார்த்ததில் எல்லாருமே ஃபிட்டிங் மேட்சாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, 5 ஸ்டார் அது இது எல்லாமே போட்டிருந்தது. போட்டுட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி நம்ம ஆர்டர் பண்ணலாமா? நான் இன்னொரு மேம்கிட்ட கேட்குறேன், மேம் 3 வருது, 2 நான் எடுத்துக்கிறேன், 1 நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணால் இமெயில் நம்ம கொடுத்துருப்போம்ல, இமெயிலுக்கு மெசேஜும் வருது, ட்ராக்கிங் ஐடியும் வந்துடுச்சு. மெசேஜ் அது வழியாக போனால் ஜிபேக்கு டைரெக்ட் ஆகி அங்கேருந்து நான் 540 பே பண்ணிட்டேன். பே பண்ணதும் கன்ஃபர்மேஷன் இமெயிலும் வந்துடுச்சு.
உங்கள் ஆர்டர் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், ஒரு 3 நாளில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் வந்துடுச்சு. சரி வந்துடும் அப்படின்னு திடீர்னு நம்ம எங்கேயோ ஏமாறுறோமோ அப்படி சொல்லிட்டு அதே யூடியூப்பில் போய் திரும்பியும் பார்க்குறேன். அந்த பேர் போட்டு அது வந்து வைரல் சுப்பராய் ராவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் இருந்துச்சு. ஸோ அந்த நேமை போட்டு பார்க்கும்போது அங்கே வருது இது ஒரு ஸ்கேம், இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இதில் சொன்னதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு இதை வெளியே சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் கூச்சமாக இருந்தது, அசிங்கமாக இருந்தது. நம்ம ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறோம், நம்ம போய் யாராவது நம்மக்கிட்ட நான் ஏமாந்துட்டேன் 540 ரூபா இப்படி போய் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளை எல்லாருமே அசிங்கமாக பார்ப்பாங்க இல்லையா? ஸோ நான் போய் இளைஞர் இயக்கத்தில் சொல்கிறேன், அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இப்படி ஏமாந்துருக்காங்க, அதனால எல்லாருமே இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்தால் பண்ணாதீங்க. இன்றைக்கி தான் முதல் தடவை அதை நான் ஏமாந்தேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது பணம் கையாடல், இன்னொன்று அறிவு கையாடல். சைபர் செக்யூரிட்டியில் இது நிறைய பேர் கவனிக்காதது ஒன்று என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாமல் நம்ம டேட்டாவை திருடுறாங்க, அதை யூஸ் பண்ணி நம்மளை அறிவார்ந்த விதமாக சிந்திக்க விடாமல் தடுக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, பிள்ளைங்களுக்கு ஒரு செமினார் கொடுக்குறோம். நீங்கள் இந்த மாதிரி பாடத்தை நமக்கு சின்ன வயசுலலாம் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு பாடத்தை நம்ம எடுக்கிற மாதிரி. ஸோ ஒரு செமினார் கொடுக்குறோம். அந்த செமினாரில் ஒரு நாவல் இருக்குது, அந்த நாவலில் மொத்தமே 30 சாப்டர் தான் இருக்குது. சரியா? அப்போது பிள்ளைங்களுக்கு செமினார் கொடுத்துட்டு சரி நீங்கள் போய் ஒரு சாப்டருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாப்டர் கொடுத்து நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க அப்படி சொல்லியாச்சு. கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, மேம் எங்களுக்கு கிடைக்கல, மேம் எங்களுக்கு கிடைக்கல. ஒருத்தி மட்டும் நல்லா தைரியமாக வந்து உட்காந்துருக்கா. சரி கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லியாச்சு. கிளாஸ் எடுக்கிறா, ஏதோ மொத்தமாக ஒரு ஸ்டோரி போட்ட மாதிரி அவள் எடுக்கிறா. ஏன்னா நீ ஒரு சாப்டருக்கு சொன்ன மாதிரி இல்லையே, மொத்தமாக எடுக்கிற, எங்கேருந்து எடுத்த? மேம் நான் ஏஐயில் போட்டேன், அது வந்துடுச்சு. அது எப்படி வந்தது, என்னன்னு போட்டேன்? சாப்டர் 14 ஆஃப் த நாவல் செரிமனின்னு போட்டேன் மேம், ஏஐ எனக்கு கொடுத்துருச்சு. எனக்கு ஏற்கனவே இதில் அனுபவம் இருந்ததுனால நான் போய் என்னோட மொபைல் எடுத்து இதை ஒருக்கா பாரு, அந்த புக்கில் மொத்தமே 30 சாப்டர் தான் இருக்குது. நான் போய் போடுறேன் சம்மரி ஆஃப் சாப்டர் 35 ஆஃப் செரிமனி நாவல் அப்படின்னு போடுறேன். அது அழகாக சொல்லுது. அதாவது செரிமனியில் இந்த 35வது சாப்டர் தான் ரொம்ப முக்கியமான சாப்டர். எல்லா விதமான உண்மைகளும் இங்கே தான் உடைக்கப்படுகின்றன, சாப்டரே இல்லை. ஏஐ வந்து ஒத்துக்கவே மாட்டேங்குது, எனக்கு ஒன்றும் தெரியாது, இல்லை சாப்டரே இல்லை அப்படின்னு. அவனால் என்ன கொடுக்க முடியுமோ அதை அவன் கொடுத்துட்டே இருக்கான். உண்மையை சொல்லணும்னா சைபர் செக்யூரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்க நாடுகளில் இந்தியா ஒன்று. அதுவும் இந்த சைபர் அட்டாக் இந்தியாவில் நடக்கிறதுல முக்கிய காரணமான 3 நாடுகளாக பாகிஸ்தான், ரஷ்யா, அப்புறம் வந்து சைனாவை சொல்கிறாங்க. இந்த 3 நாடுகள்ல இருந்தும் இந்தியாவில் நிறைய சைபர் அட்டாக்ஸ் நடக்குது. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு சைபர் அட்டாக்ஸ்ன்னு சொன்னாலே தலைக்கு கிறுக்கு பிடிக்குது. ஏன்? இப்போ எப்போ ஃபோன் எடுத்தாலும் இதான் சமூக ஊடக விளம்பரங்கள் இதானே வருது. எப்படா இவன் இதை பேசி முடிப்பான்? ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, இந்தியாவோட தகவல் தொழில்நுட்பத்துறை இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, தப்பு நிறைய நடக்குது. நீங்கள் எரிச்சல் பட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் இதை சொல்லியே ஆவோம். ஏன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நமக்கு கால் போக முடியல, கட் பண்ணி திரும்ப கால் பண்ணால் திரும்பவும் அதான் வரும். ஏன்னா அவ்வளோ தேவை இருக்குது இந்தியாவில் சைபர் செக்யூரிட்டி. இன்னொன்று, கம்ப்ளைண்ட்ஸ் மட்டுமே மில்லியன் கணக்கில் ஒரு வருஷத்தில் போய் சேருது. அப்போ கம்ப்ளைண்ட் வராமல், இப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை சைபரில், எனக்கு வந்து இப்படி 540 ரூபாய் போயிடுச்சு அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ எத்தனை பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருப்பாங்க? ஸோ இதில் ஒரு அவேர்னஸ் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுது. இதில் பல விதங்கள் இருக்குது. ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க, PHISன்னு தொடங்கும். ஸோ ஃபிஷிங் என்ன அப்படின்னா, இப்போது SRM யூனிவர்சிட்டி இருக்குது, இல்லை ஹோலி கிராஸ் காலேஜ்னே இருக்குது, இல்லை அருணாச்சலா காலேஜ்னே இருக்குது. நம்ம காலேஜோட வெப்சைட்டை எடுத்து நம்ம காலேஜ்லேருந்தே விளம்பரம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க கிட்டேருந்து காசு வாங்குறது. ஆனால் அது வேறு வெப்சைட்டாக இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. பயமுறுத்துறதுக்காக கிடையாது. இல்லை எந்த அளவுக்கு நமக்கு அவேர்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஆனால் இந்த அவேர்னஸை கொடுக்கறதுக்கு இவங்களை தவிர்த்து பொருத்தமான ஆள் வேறு யாரும் இல்லை. இந்த ஒரு நோட்டோட நான் ஃபாதர் ஜெனித் சேகர் அவங்கள பேச அழைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ யாரெல்லாம் இணையம்
பயன்படுத்துகிற கை தூக்கலாமா? இணையம் இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடியது யாரெல்லாம்? நல்லா சும்மா பார்க்கறது. சரி, இப்படி கேட்கலாம், மாற்றி கேட்கலாமே. யாரெல்லாம் இணையம் பயன்படுத்தாதவங்க இங்கே வந்திருக்கீங்க? கை. சரி, அப்போ இணையம் பயன்படுத்தக்கூடியவங்க அதிகமாக இருக்கிறோம். மொபைல் பயன்படுத்துறீங்களாமா? என்ன மொபைல் பயன்படுத்துறீங்க நீங்க? என்ன மொபைல் இணையம் பயன்படுத்தாதவங்க ஸ்மார்ட் போன் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க? இணையம் பயன்படுத்தாதவங்க ஸ்மார்ட் போன் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க? ஐபோன், ஆனா இணையம் பயன்படுத்துறது இல்ல. ஆல்ரெடி நீங்க இணையம் பயன்படுத்துறீங்க. அப்போ வாட்ஸ்அப் இணையம் இல்லையாகும், அதான் இணையம். சரி, அப்ப இப்படி கேட்கலாமே, ஸ்மார்ட் போன், டச் போன் பயன்படுத்தக்கூடியவங்க யாரெல்லாம்? இல்ல, பயன்படுத்தாதவங்க யாரெல்லாம்? ஒன்று. பாத்தீங்களா? அப்படின்னா ஒரே ஒரு 2 பயன்படுத்த. வெரி குட், சூப்பர். அப்போ பெரும்பாலும் எல்லாரும் எல்லா விதத்திலுமே நம்ம இணையத்தோடு இணைந்து இருக்கிறோம். நம்ம வாழக்கூடிய உலகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா சைபர் வெர்ஸ். அடுத்து சைபர் வெர்ஸ் அப்படிங்கிற யூனிவர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? யூனிவர்ஸ் அப்படின்னா இந்த உலகம் அப்படின்னு இருக்கும். சைபர் வெர்ஸ் அப்படின்னா இந்த இணைய உலகத்துல நம்ம எல்லாம் உறுப்பினரா இருக்கிறோம். ஒரு அம்மா மட்டும் உறுப்பினரா இல்லாம இருக்கிறாங்க, ஆனா அவங்களும் இருப்பாங்க, நம்ம பார்த்தா தெரியும், ஏதாவது விதத்துல அவங்க இருப்பாங்க. அப்ப சைபர் வெர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். எப்படி நம்ம வீடுகள் எல்லாம் கட்டி நம்ம உங்க வில்லேஜ், நம்முடைய ஊர்கள்ல கிராமங்கள்ல இருக்கிறோமோ, அதே போல நாமும் ஒரு உறுப்பினராக எங்க இருக்கிறோம்னா இணைய உலகத்துல இருக்கிறோம். 3 விதமான இணைய உலகமே இருக்குது. அதான் இங்க போட்டிருக்கு, 3 விதமான இணைய உலகம். ஒன்று வந்து சர்ஃபேஸ் வெப் அப்படின்னு சொல்றாங்க. சர்ஃபேஸ் அப்படின்னா மேலோட்டமான. நம்ம கூகுள் போறோம், கூகுள் பயன்படுத்திருப்பீங்க தானே? கூகுள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாமே பயன்படுத்தி இருக்கோம் இல்லையா? அது நம்ம சர்ச் பண்ணும்போது வருது. எதெல்லாம் சர்ச்சபிளோ அதெல்லாம் சர்ஃபேஸ் வெப். எதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியுமோ, கூகுள்லயோ சஃபாரிலயோ ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல தேடி கண்டுபிடிக்க முடியுமோ, அதுக்கு பேர் என்ன? சர்ஃபேஸ் வெப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரெண்டாவது ஒன்று இருக்கு, டீப் வெப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா தேடி கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் லிங்க் இருந்தா கிளிக் பண்ணா பார்க்கலாம். தேடும் போது கண்டுபிடிக்க முடியாது, ஆனா லிங்க் இருந்தா கிளிக் பண்ண என்ன செய்யலாம்? அந்த வெப்சைட் நம்ம போயிடும். அது வந்து டீப் வெப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சில லைப்ரரி, யூனிவர்சிட்டி லைப்ரரி எல்லாம் வச்சிருப்பாங்க, பப்ளிக்கா கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க, லிங்க் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணா அவங்க என்ன செய்ய முடியும்? லைப்ரரிக்கு போவாங்க, அங்கே லாகின், யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆனால் சர்ச் பண்ண வராது. அந்த பேர்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த லைப்ரரி செய்யாது, வராது. அப்படிப்பட்ட உலகம் என்ன அப்படின்னா அந்த சைபர் வெர்ஸ்ல டீப் வெப் அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது ஒரு உலகம் இருக்குது, அதுக்கு பிறகு டார்க் வெப் அப்படிங்கிறது. டார்க் வெப் அப்படின்னா தேடினாலும் கிடைக்காது, லிங்க் இருந்தாலும் கிடைக்காது. நிறைய பேரு ஏன் இது வந்துச்சு அப்படின்னா, உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒயர் கேபிள் வழியாக, ஃபைபர் கேபிள், ஆப்டிக் ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வழியாக தான் ஒவ்வொரு நாட்டிற்குமே என்ன செய்யுது? கடல் வழியாக, நிலம் வழியாக அந்த கேபிள் போடப்பட்டு தான் இன்டர்நெட் நம்ம கிடைக்குது. இன்டர்நெட் வந்து சேட்டலைட்ல வரல. ஆனா இப்ப இலான் மஸ்க் வந்து சேட்டலைட் வழியா இன்டர்நெட் கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்துடுச்சு. அதுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்டெல்லும் ஜியோவும் வந்து கையெழுத்தும் போட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். கூடி விரைவிலேயே நமக்கு இனிமே டெரஸ்டீரியல் கிடையாது, செலஸ்டீரியல் டிரான்ஸ்மிஷன் நமக்கு வரப்போகுது. அது வந்துடும். அது கடலுக்கு போனாலும் சரி, மலைக்கு போனாலும் சரி, டவர் கிடைக்கலங்கிற பிரச்சனையே இருக்காது. இன்டர்நெட் என்ன செய்யும்? கிடைக்கும். அந்த ஒரு டெக்னாலஜி தான் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற இலான் மஸ்குடைய நிறுவனம் வந்து கையப்படுது. சேட்டலைட் வழியா இன்டர்நெட், இப்ப டவர் வழியா இன்டர்நெட் வருது. சரி, அப்ப எல்லாமே இப்போ வரைக்கும் கேபிள் வழியா தான் நமக்கு இன்டர்நெட் வருது. ஒவ்வொரு நாட்டிற்கும் கேபிள்ல வருது. அப்படின்னா இந்தியாவுக்கு கேபிள்ல வருது அப்படின்னா அதுல இருந்து ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒருத்தவங்க யாராவது ஏர்டெல்லோ ஜியோவோ வாங்கிக்குவாங்க.
வாங்கி நம்ம எல்லா வீடுகள் என்ன செய்றாங்க, இன்டர்நெட்டை நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா கவர்மெண்ட் நினைச்சுச்சுன்னா நெட்ஃபிளிக்ஸ் என்ன செய்ய முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். கூகுள் என்ன செய்ய முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா அவங்ககிட்ட சொல்லி இதை ஸ்டாப் பண்ணிருந்தா ஸ்டாப் பண்ணிக்க முடியும். எங்க போராட்டம் நடக்குது, ஸ்டாப் பண்றாங்கல்ல, அதாவது கலவரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்டர்நெட்டை ஸ்டாப் பண்றாங்களா, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இன்டர்நெட்டையும் ஸ்டாப் பண்ண முடியும், இல்லை குறிப்பிட்ட வெப்சைட் என்ன செய்ய முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். சைனாவில் அதே மாதிரி நிறைய இணையதளம் ஃபேஸ்புக்கில் என்ன செய்யறாங்க, தடை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு TOR அப்படிங்கிற த ஆனியன் ரூட் அப்படின்ட்டு ஒரு ரூட் அப்படின்னு கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் தடை பண்ணா கூட யார் அனுப்புறா யார் பார்க்கறா அப்படிங்கிறத பார்க்காமலே ஒரு உலகம் என்று இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது, டார்க் வெப். அது வந்து TOR பிரவுசர் வழியாக மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த வெப்சைட்டுகளை பார்க்க முடியும். அதுல தான் நிறைய படங்கள், திரைப்படங்கள் வெளியிடுறது, போர்னோகிராஃபி வெப்சைட்ஸ், அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு, ஒரு அரசுக்கு எதிரான கருத்தியல்கள் பரிமாற்றப்படுவது எல்லாமே இந்த டார்க் வெப் அப்படிங்கிறது. அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு உலகம் ஒன்று இருக்குது, நமக்கு தெரியாத தளங்களிலும் இந்த உலகம் என்ன செய்யுது, அடுக்கு அடுக்காக இருக்குது. அதுலயும் நிறைய பாதிப்புகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ஆளாக முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இந்த உலகத்தினுடைய எந்த நாட்டினுடைய பிரதிநிதி, சர்ஃபேஸினுடைய பிரதிநிதியா, டீப் வெப்பினுடைய பிரதிநிதியா, டார்க் வெப்பினுடைய பிரதிநிதியா, இங்கேயுமே நிறைய பேர் என்ன இருக்கலாம், டார்க் வெப்பினுடைய பிரதிநிதியாகவோ, டீப் வெப்புடைய பிரதிநிதியாகவோ, சர்ஃபேஸ் வெப்புடைய பிரதிநிதியாக இருக்கலாம். அந்த பட்சத்துல நம்ம இல்லாம இருக்கலாம், ஆனா நாம் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடும். அந்த அடிப்படையில இந்த யூனிவர்ஸ்ல, அது குறிப்பாக சைபர் வெர்ஸ்ல நம்ம எந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற யாரெல்லாம் இணையம் பயன்படுத்துற கை தூக்கலாமா? இணையம், இன்டர்நெட் பயன்படுத்தக்கூடியது யாரெல்லாம்? நல்லா சும்மா பார்க்கறது. சரி, இப்படி கேட்கலாம், மாத்தி கேட்கலாமே. யாரெல்லாம் இணையம் பயன்படுத்தாதவங்க இங்க வந்திருக்கீங்க? கை சரி. அப்ப இணையம் பயன்படுத்தக்கூடியவங்க அதிகமா இருக்கிறோம். மொபைல் பயன்படுத்துறீங்களாமா? என்ன மொபைல் பயன்படுத்துறீங்க நீங்க? என்ன மொபைல் இணையம் பயன்படுத்தாதவங்க ஸ்மார்ட் போன் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க? இணையம் பயன்படுத்தாதவங்க ஸ்மார்ட் போன் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க? ஐபோன், ஆனா இணையம் பயன்படுத்துறது இல்ல. ஆல்ரெடி நீங்க இணையம் பயன்படுத்துறீங்க. அப்போ வாட்ஸ்அப் இணையம் இல்லையாகும், அதான் இணையம். சரி, அப்ப இப்படி கேட்கலாமே, ஸ்மார்ட் போன், டச் போன் பயன்படுத்தக்கூடியவங்க யாரெல்லாம்? இல்ல, பயன்படுத்தாதவங்க யாரெல்லாம்? ஒன்று. பாத்தீங்களா? அப்படின்னா ஒரே ஒரு 2 பயன்படுத்துறோம். வெரி குட், சூப்பர். அப்போ பெரும்பாலும் எல்லாரும் எல்லா விதத்திலுமே நம்ம இணையத்தோடு இணைந்து இருக்கிறோம். நம்ம வாழக்கூடிய உலகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா சைபர் வெர்ஸ். அடுத்து சைபர் வெர்ஸ் அப்படிங்கிற யூனிவர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? யூனிவர்ஸ் அப்படின்னா இந்த உலகம் அப்படின்னு இருக்கும். சைபர் வெர்ஸ் அப்படின்னா இந்த இணைய உலகத்துல நம்ம எல்லாம் உறுப்பினரா இருக்கிறோம். ஒரு அம்மா மட்டும் உறுப்பினரா இல்லாம இருக்கிறாங்க, ஆனா அவங்களும் இருப்பாங்க. நம்ம பார்த்தா தெரியும், ஏதாவது விதத்துல அவங்க இருப்பாங்க. அப்ப சைபர் வெர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். எப்படி நம்ம வீடுகள் எல்லாம் கட்டி நம்ம உங்க வில்லேஜ், நம்முடைய ஊர்கள்ல, கிராமங்கள்ல இருக்கிறோமோ, அதே போல நாமும் ஒரு உறுப்பினராக எங்க இருக்கிறோம்னா இணைய உலகத்துல இருக்கிறோம். 3 விதமான இணைய உலகமே இருக்குது. அதான் இங்க போட்டிருக்கு, 3 விதமான இணைய உலகம். ஒன்று வந்து சர்ஃபேஸ் வெப் அப்படின்னு சொல்றாங்க. சர்ஃபேஸ் அப்படின்னா மேலோட்டமான. நம்ம கூகுள் போறோம், கூகுள் பயன்படுத்திருப்பீங்க தானே? கூகுள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாமே பயன்படுத்தி இருக்கோம் இல்லையா? அது நம்ம சர்ச் பண்ணும்போது வருது. எதெல்லாம் சர்ச்சபிளோ அதெல்லாம் சர்ஃபேஸ் வெப். எதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியுமோ, கூகுள்லயோ சஃபாரிலயோ ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல தேடி கண்டுபிடிக்க முடியுமோ, அதுக்கு பேர் என்ன? சர்ஃபேஸ் வெப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரெண்டாவது ஒன்று இருக்கு, டீப் வெப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா
தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் லிங்க் இருந்தா கிளிக் பண்ணா பார்க்கலாம். தேடியும் போது கண்டுபிடிக்க முடியாது, ஆனா லிங்க் இருந்தா கிளிக் பண்ண என்ன செய்யலாம், அந்த வெப்சைட்டுக்கு நம்ம போயிடும். அது வந்து டீப் வெப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, சில லைப்ரரி, யூனிவர்சிட்டி லைப்ரரி எல்லாம் வச்சிருப்பாங்க, பப்ளிக்கா கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க, லிங்க் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணால் அவங்க என்ன செய்ய முடியும், லைப்ரரிக்கு போவாங்க, அங்கே லாகின், யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி, ஆனால் சர்ச் பண்ண வராது, அந்த பேரில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த லைப்ரரி செய்யாது, வராது. அப்படிப்பட்ட உலகம் என்ன அப்படின்னா அந்த சைபர் வெர்ஸில் டீப் வெப் அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவது ஒரு உலகம் இருக்குது, அதுக்கு பிறகு டார்க் வெப் அப்படிங்கிறது. இந்த டார்க் வெப் அப்படின்னா தேடினாலும் கிடைக்காது, லிங்க் இருந்தாலும் கிடைக்காது. நிறைய பேரு ஏன் இது வந்துச்சு அப்படின்னா, உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒயர் கேபிள் வழியாக, ஃபைபர் கேபிள், ஆப்டிக் ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வழியாக தான் ஒவ்வொரு நாட்டிற்குமே என்ன செய்யுது, கடல் வழியாக, நிலம் வழியாக அந்த கேபிள் போடப்பட்டு தான் இன்டர்நெட் நம்ம கிடைக்குது. இன்டர்நெட் வந்து சேட்டலைட்ல வரல. ஆனா இப்ப இலான் மஸ்க் வந்து சேட்டலைட் வழியா இன்டர்நெட் கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்துடுச்சு. அதுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்டெல்லும் ஜியோவும் வந்து கையெழுத்தும் போட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். கூடிய விரைவிலேயே நமக்கு இனிமே டெரஸ்டீரியல் கிடையாது, செலஸ்டீரியல் டிரான்ஸ்மிஷன் நமக்கு வரப்போகுது. அது வந்துடும். அது கடலுக்கு போனாலும் சரி, மலைக்கு போனாலும் சரி, டவர் கிடைக்கலங்கிற பிரச்சனையே இருக்காது, இன்டர்நெட் என்ன செய்யும், கிடைக்கும். அந்த ஒரு டெக்னாலஜி தான் ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற இலான் மஸ்குடைய நிறுவனம் வந்து கையப்படுது. சேட்டலைட் வழியா இன்டர்நெட், இப்ப டவர் வழியா இன்டர்நெட் வருது. சரி, அப்ப எல்லாமே இப்போ வரைக்கும் கேபிள் வழியா தான் நமக்கு இன்டர்நெட் வருது. ஒவ்வொரு நாட்டிற்கும் கேபிள்ல வருது. அப்படின்னா இந்தியாவுக்கு கேபிள்ல வருது அப்படின்னா அதுல இருந்து ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஒருத்தவங்க யாராவது ஏர்டெல்லோ ஜியோவோ வாங்கிக்குவாங்க. வாங்கி நம்ம எல்லா வீடுகளும் என்ன செய்றாங்க, இன்டர்நெட்டை நமக்கு கொடுக்குறாங்க. ஆனா கவர்மெண்ட் நினைச்சிச்சுன்னா நெட்ஃபிளிக்ஸ் என்ன செய்ய முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். கூகுள் என்ன செய்ய முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா அவங்ககிட்ட சொல்லி இதை ஸ்டாப் பண்ணிருந்தா ஸ்டாப் பண்ணிக்க முடியும். எங்க போராட்டம் நடக்குது, ஸ்டாப் பண்றாங்கல்ல, அதாவது கலவரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்டர்நெட்டை ஸ்டாப் பண்றாங்களா, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இன்டர்நெட்டையும் ஸ்டாப் பண்ண முடியும், இல்லை குறிப்பிட்ட வெப்சைட் என்ன செய்ய முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். சைனாவில் அதே மாதிரி நிறைய இணையதளம், ஃபேஸ்புக்கில் என்ன செய்யறாங்க, தடை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு TOR அப்படிங்கிற த ஆனியன் ரூட் அப்படின்ட்டு ஒரு ரூட் அப்படின்னு கண்டுபிடிச்சு, கவர்மெண்ட் தடை பண்ணா கூட யார் அனுப்புறா, யார் பார்க்கிறா அப்படிங்கிறத பார்க்காமலே ஒரு உலகம் என்று இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது, டார்க் வெப். அது வந்து TOR பிரவுசர் வழியாக மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த வெப்சைட்டுகளை பார்க்க முடியும். அதுல தான் நிறைய படங்கள், திரைப்படங்கள் வெளியிடுறது, போர்னோகிராஃபி வெப்சைட்ஸ், அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு, ஒரு அரசுக்கு எதிரான கருத்தியல்கள் பரிமாற்றப்படுவது எல்லாமே இந்த டார்க் வெப் அப்படிங்கிறது. அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு உலகம் ஒன்று இருக்குது. நமக்கு தெரியாத தளங்களிலும் இந்த உலகம் என்ன செய்யுது, அடுக்கு அடுக்காக இருக்குது. அதுலயும் நிறைய பாதிப்புகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ஆளாக முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இந்த உலகத்தினுடைய எந்த நாட்டினுடைய பிரதிநிதி, சர்ஃபேஸினுடைய பிரதிநிதியா, டீப் வெப்பினுடைய பிரதிநிதியா, டார்க் வெப்பினுடைய பிரதிநிதியா, எங்கேயுமே நிறைய பேர் என்ன இருக்கலாம், டார்க் வெப்பினுடைய பிரதிநிதியாகவோ, டீப் வெப்புடைய பிரதிநிதியாகவோ, சர்ஃபேஸ் வெப்புடைய பிரதிநிதியாக இருக்கலாம். அந்த பட்சத்துல நம்ம இல்லாம இருக்கலாம், ஆனா நாம் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடும். அந்த அடிப்படையில இந்த யூனிவர்ஸ்ல, அது குறிப்பாக சைபர் வெர்ஸ்ல நம்ம எந்த உலகத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒன்று வேண்டும். இப்போ சகோதரி மிக அழகா சொன்னாங்க, இதன் வழியாக நிறைய சைபர் கிரைம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சைபர் கிரைம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒருக்க பார்த்துக்கலாம். இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஒரு தனி நபரையோ, ஒரு நிறுவனத்தையோ, ஒரு இயக்கத்தையோ டார்கெட் பண்ணி அவங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் தான் என்னதுன்னா சைபர் கிரைம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததுமா, அது வந்து இன்னைக்கு 2024 கடந்த ஆண்டு மட்டும் பாருங்க, சகோதரி வேற சொன்னாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் 1,17,000 பேர் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும். இங்கே நிறைய பேர் இருந்திருப்பாங்க.
நம்மளே நிறைய பேர் இருந்திருப்போம். சகோதரி ஒன்று சொன்னாங்க, ஏமாற்றப்பட்டதா சொன்னாங்க, அவங்களும் இந்த இதில் வர்றாங்க அப்படி நினச்சிக்குவோம், சும்மா சொல்கிறேன். அதே போல் நம்ம எல்லாருமே ஏதாவது விதத்தில் இந்த 1,07,000 1,17,000 நம்மளும் இடம் பெற்றிருப்போம். அவங்க சொன்னது போல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் என்ன செஞ்சிருப்போம், இருந்திருப்போம். இது எண்ணிக்கை வந்து கூடுதலாக இருக்கும். அதே போல தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதன் ஏமாற்றப்படுதல்னால 1,600 கோடி இழப்பு நடந்திருக்கு. ஒரு ஆண்டுல 1,600 கோடி இழப்பு வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே நடந்திருக்கு அப்படிங்கிறத புள்ளி விவரம் சொல்லுது. இந்தியா முழுவதுமாக அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 கோடி இந்த சைபர் கிரைம்ஸ்னால மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இழந்திருக்கிறாங்க. சரி, எப்படி எல்லாம் இழந்திருக்கிறாங்க, இதுல சைபர் கிரைம்ஸ் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஷிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. இந்த ஃபிஷிங்குமே நிறைய வகைகள் இருக்குது. அடுத்த போங்க. ஓகே, இந்த ஃபிஷிங் அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்குது. ஃபிஷிங்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கிறேன். நமக்கு நிறைய இமெயில்ஸ் வரும். அந்த இமெயில்ஸ்ல வந்து யார் அனுப்புறாங்கன்னே தெரியாது. ஆனா அந்த ப்ளூ லிங்க்ல வரும் பாத்தீங்களா, HTML ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் லிங்க், அந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணும் பொழுது நம்முடைய மொபைலோ நம்முடைய கம்ப்யூட்டரோ ஹேக் ஆக்கப்படுது, அல்லது நம்முடைய தரவுகள் எல்லாம் திருடப்படுது. ஏதாவது ஒரு விதத்துல நம்ம காம்ப்ரமைஸ், நம்ம அடமானம் ஆகி போறோம். அந்த செயலுக்கு பேர் தான் என்னது, ஃபிஷிங். நம்ம நிறைய இடத்துல சும்மா டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி யாரும் அனுப்பி இருக்கிறாங்க, கிளிக் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு பேர் என்னன்னா ஃபிஷிங் அப்படின்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். ஃபிஷிங்னால நடந்த நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. குறிப்பா சமீபத்தில் கூட ஒரு நண்பர் பகிர்ந்து கொண்டதை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் வந்து சைல்டு போர்னோகிராஃபி பார்த்தீங்க, நீங்க போர்னோகிராஃபி பார்த்தீங்க, நீங்க வந்து இல்லீகலா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து நான் ஒரு போட்டோ போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அதே போல என்ன செய்யுது, இமெயில் வருது. பார்த்து பயந்துட்டாங்க. பயந்து இல்ல, பொதுவாகவே என்னடா இது பார்த்தா ஒரு அஃபிஷியல் ஃபார்மேட்லேயே இருக்கும். சாதாரண மக்கள்னா பயந்துருவாங்க. சார் யார் சார் இவங்க, அது ஒரு கிளிக் தான், கிளிக் பண்ண உடனே இப்படி வருது. அப்போ சாதாரண ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயோ யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயந்து, என்ன சார் யார் சார்னு எதாவது கேட்டுப்பாங்க. நீங்கள் எல்லாம் கால் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று இருக்கும். சரி, பயப்படாதுங்க, நான் வந்து கொஞ்சம் கருணை உள்ளவனா இரக்கம் உள்ளவனா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இதை ஈஸியா இங்கிலிருந்து விடுவிச்சுறேன். எனக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய் செய்யுங்க, பணம் கட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏற்கனவே பயத்துல இருக்கவங்க என்ன செய்வாங்க, சரி 40,000 ரூபாய் தானே அதிலே போயிருமே அப்படிமா. இல்ல, நீங்க அதுதான் இந்த இதையும் பார்த்துருக்கீங்க. அப்போ இப்படி ஒரு ஸ்கேம் இந்தியா முழுவதும் நடந்து நிறைய பேர்கிட்ட என்ன செஞ்சிருக்கிறாங்க, காசு பணம் வாங்கியிருக்கிறாங்க. அது ஒரு செய்யா பேசி முடிச்சுட்டு கேள்வி நேரத்தில் கேளுங்க. இதே போல நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இதுல ஆள்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கேம். இதுக்கு பேர் தான் என்னன்னா ஃபிஷிங். இதுல எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, மேல பார்த்திருப்பீங்க, பொதுவாவே இந்த மாதிரியோ அல்லது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு வரும். அதை நீங்க கிளிக் பண்ணி, ஒரு மெயில் வந்திருக்கும், கிளிக் பண்ணிடுவீங்க. அது இன்கம் டாக்ஸ், ஐயோ உண்மைதான, காசு வச்சிருக்கேன், கெட்டாம இருக்கிறேனோ அப்படின்னு இருக்கும். நீங்க உங்க மொபைல் வந்து ட்ரக் அபியூஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னு வரும், மெயில் வரும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல வந்துச்சு அப்படின்னா gov.in அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்கும் ஒவ்வொரு மெயில்லையோ வெப்சைட்லயோ. ஆனா கீழே பாருங்க, போலீஸ் பெரல் MH அவன் .mh10.gov.in அப்படின்னு இருக்கு. எத்தனை டாட், அதுல வெரி நம்ம ஆட்கள் அதெல்லாம் பார்க்கறது இல்ல. gov.in இருந்தா .gov.in இருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட் இருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லி போலீஸ் என்ன செய்றாங்க, அறிக்கையிடுறாங்க. மற்றவைகளை எல்லாம் நீங்க என்ன செய்றாங்க, கண்டுக்காதுங்க. அதே மாதிரி இந்தியா போலீஸ் admin.com எதோ இருந்து வரும். ஆனா அதெல்லாம் பார்க்காமல் என்ன செஞ்சிருவோம், நம்ம கிளிக் பண்ணிடுவோம். இதனால நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நம்ம ஆளாயிருக்கிறோம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் அனுப்புறா அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம பொதுவா பார்க்கறது இல்ல. அன்சாலிசிட்டட் கண்டென்ட் யாருன்னு தெரியாது. ரெண்டாவது அர்ஜென்சி, இன்னைக்கே நீ கட்டணும் அப்படிங்குவோம், பயம் காட்டுவோம். இன்னைக்கு கட்டலன்னா அவ்வளவுதான். நம்ம சொல்லுவோம் ஆதார் கார்டு இன்னைக்கே லிங்க் பண்ணணும், இல்ல முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரி இன்ட்டு அர்ஜென்சி ஏற்படுத்துவாங்க. உங்களுக்கு பயத்தை இன்னைக்கே கட்டணும் அப்படிங்குவாங்க.
அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது பிறகு சஸ்பீஷியஸ் இமெயில் அட்ரஸ் இருக்கும். இமெயில் அட்ரஸே வித்தியாசமா இருக்கும், காசு கேட்பாங்க. இன்னொன்று புவர் கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ வந்து ஏஐல என்ன செஞ்சுக்கலாம், ஈஸி யாருனாலும் கிராமர் மிஸ்டேக் இல்லாமலே பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷிங் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய நடந்துட்டு இருக்குது. ஸ்கேம் அப்படிங்கிற ஒன்று. அடுத்தது சரி, இன்னொரு ஃபிஷிங்ல இன்னொரு டைப் என்ன அப்படின்னா விஷிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபிஷிங்ல இன்னொரு டைப் வந்து விஷிங். விஷிங் அப்படின்னா ஃபோன் கால் வழியாக ஃபோன் கால் பண்ணுவாங்க. நான் உங்க பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்களுக்கு தெரியாதா, இன்னைக்கு தான் ஆதார் கட்டையோட என்ன செய்யணும், உங்களுடைய பேன் கார்டு லிங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல சார் அது இல்லம்மா, இன்னைக்கு இல்லைன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன செஞ்சிடும், ஃப்ரீஸ் ஆயிரும், ஒரு ஓடிபி வரும். இந்த மாதிரி போன் கால்ல பேசுறாங்க இல்லையா, அந்த மோசடிக்கு பேர் தான் என்னதுன்னா விஷிங் அப்படிங்கிற பேரு. அடுத்தது ஃபிஷிங்லயே இன்னொன்னு இருக்கு, ஸ்மிஷிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்மிஷிங் அப்படின்னா மெசேஜ் வழியா, அது வாட்ஸ்அப்பா இருக்கலாம் இல்லது சாதா போன் மெசேஜா இருக்கலாம். மெசேஜ் வழியாக இந்த மாதிரி கால் பண்ணுங்க, இந்த மாதிரி ஓடிபி வந்திருக்கு அப்படிங்கறது மாதிரி உங்களை ஸ்கேம் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு ஸ்மிஷிங். இதெல்லாமே ஃபிஷிங் அப்படிங்கிற பெரிய டாபிக்ல வரக்கூடியதான் இந்த ஸ்கேம்ஸ் எல்லாமே. பெயிட்டிங் அப்படின்னு ஒரு ஸ்கேம் இருக்குது, சைபர் கிரைம். இதெல்லாமே நான் சொல்றது எல்லாமே சைபர் கிரைம். இப்படி நடந்தாலே அது சைபர் கிரைம். நம்ம பண்ணாலும் சைபர் கிரைம், வேற யாரும் பண்ணாலும் சைபர் கிரைம். சில பேர் நம்ம விளையாட்டுக்காக பண்றோம் அப்படின்னு கூட சில பேர் பண்ணுவாங்க. நம்ம பண்ணாலுமே சைபர் கிரைம், வேற யாரும் நமக்கு பண்ணாலுமே சைபர் கிரைம். ரெண்டு மாதிரியும் பார்க்கணும். இப்போ பெயிட்டிங் அப்படின்னா பின்னாடி பெயிட்டிங் அப்படின்னா ஒண்ணு வந்து பிசிக்கல் பெயிட்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எங்கேயாவது பென்ட்ரைவ் ஒண்ணு கீழே கிடக்கும். பெயிட் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியும். பெயிட் அப்படின்னா தூண்டில் போட போவாங்கல்ல, அந்த இறைக்கு பேர் தான் என்னதுன்னா பெயிட் அப்படிமா, ஆசை காட்டுறது அப்படிங்கறதா. ஆசை காட்டி மோசம் போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த பெயிட்னாலே அதான் இறை காட்டுவது, முன்னாடி இருக்கிறது மாதிரி காட்டுவாங்க. பெயிட்டிங் அப்படின்னா ஏதாவது பென்ட்ரைவ், பிசிக்கல் பெயிட்டிங் அப்படின்னா பென்ட்ரைவோ ஏதாவது வழியில கிடக்கும், இல்லைன்னா நம்ம அறையில இருக்கும், யாராவது வச்சுட்டு போயிருப்பாங்க. நம்ம ஆர்வத்துல இதுக்கு போய் ஒரு 600 ரூபாய் செலவு பண்ணணுமா, இல்ல வந்து மெமரி கார்டா இருக்கலாம், மைக்ரோ சிப்ஸா இருக்கலாம், எதுனாலும் சரி பக்கத்துல இருக்கும். புதுசா இருக்குதே, இல்ல நல்லா இருக்குதே, இதுக்கு போய் நம்ம வாங்குறதுக்கு இதே பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். அந்த பென்ட்ரைவை எடுத்து நம்ம எப்போ நம்முடைய மொபைல்லையோ அல்லது கம்ப்யூட்டர்லயோ போடுறோமோ அந்த நேரத்திலே நம்முடைய கம்ப்யூட்டர் ஹேக் செய்யப்படும். அதுக்கு பேர் தான் என்னது, பிசிக்கல் பெயிட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இது நிறைய நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. உங்க அது பிசிக்கல் பெயிட்னா பென்ட்ரைவ் மட்டும் இல்ல, சிடிஆர் இருக்கலாம். இப்போ சிடிஆர் பயன்படுத்துறது இல்ல, ஒரு காலத்துல சிடிஆர் இருந்துச்சு, இப்போ பென்ட்ரைவ் அப்படின்னு மாறி இருக்கு. ஆன்லைன் பெயிட்டிங் அப்படின்னு இருக்கு. ஆன்லைன் பெயிட்டிங்னா இந்த மூவியை டவுன்லோட் பண்ற, நிறைய தமிழ் மூவி எல்லாம் டவுன்லோட் பண்ற நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம ஆட்கள் ஐயோ இலவசமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிடுவாங்க. அதான் சொல்றாங்க, if you are not buying the product you are the product அப்படிங்கறாங்க. நீங்க ஏதாவது ஒரு ஆன்லைன்ல ஏதாவது பொருள் வாங்கல, அதாவது காசு கொடுத்து வாங்காத பொருள் இருக்குது அப்படின்னா அது பொருள் அல்ல, நீங்க தான் அதனுடைய பொருள். ஏன்னா அவன் உங்களுடைய தரவுகள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், வாங்கிக்கிறான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அதுதான் ஆன்லைன் பெயிட்டிங். படம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த படத்திற்கூடவே மேல்வேர் சொல்லக்கூடிய சில என்னது வைரஸ் என்ன செஞ்சிடும், டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது வந்து ஆன்லைன் பெயிட்டிங் அப்படிங்கிறது. மூணாவது இருக்கு பிரைஸ் அடிச்சிருக்குது, நீங்க வந்து லாட்டரி 1 லட்சம் ரூபாய் லாட்டரி உங்களை அடிச்சிருக்குது, உங்களுக்கு ஒரு மொபைல் போன் அடிச்சிருக்குது அப்படின்னு நிறைய மெயில் வரும், வெப்சைட் பார்த்துருப்பீங்க, அது ஒரு பிரைஸ் பெயிட்டிங். ஸோ அதுவும் பெயிட்டிங்ல வருது. இதுல நிறைய பேர் ஸ்கேமா இழந்திருக்கிறாங்க, காசு இழந்திருக்கிறாங்க பார்க்குறோம். அடுத்தது சைபர் குரூமிங் அப்படின்ட்டு ஒரு ஆன்லைன் ஸ்கேம் இருக்கு. குரூம் அப்படின்னாலும் சரியா, நமக்கு பிரைட் குரூம் எல்லாம் பேசியிருப்போம். குரூமிங் அப்படின்னா பெரும்பாலும் பெண் பிள்ளைகளை, குழந்தைகளை மையப்படுத்தி வரக்கூடிய ஒரு ஸ்கேம். இது செக்ஷுவல் அபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பயன்படுத்தக்கூடிய. குரூம் அப்படின்னாலே ஆசை வார்த்தை காட்டி. முன்னாடி கோவிட் டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிள்ளைகள்கிட்ட போன் போயிடுச்சு, இல்ல படிக்கக்கூடிய பசங்க கிட்ட போன் போயிடுச்சு. வீட்டுல எல்லாரும் பிஸியா இருப்பாங்க, யாரும் ஒருத்தங்க நீ அழகா இருக்கிறான், ப்ரொஃபைல் பிக்சர் அழகா இருக்குது, பரவாயில்லையே, வீட்டுல கூட யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, ஆனா இங்க யாரையாவது அப்ரிஷியேட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாய் அப்படியாங்க, உங்க ப்ரொஃபைல் பிக்சரும் நல்லா இருக்குங்க இந்த பிள்ளை சொல்லுது.
அப்படியே கான்வர்சேஷன் என்ன செய்யுது, பில்டப் ஆகி ஒரு ட்ரஸ்ட் என்ன செய்யறாங்க, பில்ட் பண்ணி போட்டோஸை ஷேர் பண்றது, ஒரு கஃபேல நம்ம சந்திக்கலாமா அப்படி சொல்றது. லாஸ்ட்ல எங்க போய் லீட் பண்ணோம் அப்படின்னா செக்ஷுவல் அபியூஸ்ல போய் லீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. நிறைய இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும், பத்திரிகைகள் வந்த செய்தி சொல்ல முடியும். நேரம் இல்லாதனால நம்ம கடந்து போய்க்கலாம். ஸோ இது வந்து சைபர் குரூமிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கேம். சைபர் ஸ்டாக்கிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. சைபர் ஸ்டாக்கிங் அப்படின்னாலே இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. எளிதாக புரியணும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம பசங்களை எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பொண்ணை காலையில பஸ் ஏத்தி காலேஜில் கொண்டு விட்டுட்டு மறுபடியும் காலேஜ் விட்ட உடனே பசங்க என்ன, இந்த பையன் என்ன செய்யறான், வீட்டுக்கு கொண்டு விட்டுறான் இல்லையா. அந்த பொண்ணுக்கே தெரியாது ஒரு பையன் நம்மளை ஃபாலோ பண்றான்னு, பொண்ணுக்கே தெரியாது சொல்றோம் இல்லையா. அந்த ஒரு ஆக்டுக்கு பேர் தான் ஸ்டாக்கிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே ஆக்ட் ஆன்லைன்ல நடந்துச்சுனாகி சைபர் ஸ்டாக்கிங். இது வந்து ஒரு பெண்ணா இருக்குன்னு அவசியம் கிடையாது, ஒரு தொழிலதிபரா இருக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் போடுறாரு, நான் ஊட்டி போறேன் குடும்பத்தோடு அப்படின்னு போடுறாரு. அதுல ஒரு கள்ள பையன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான், ஊட்டி போறியா, நான் உனக்கு வீட்டை நான் வந்து திருட போறேன் அப்படின்னு அவன் ஒரு ஸ்கெட்ச் போடுறான் பாத்தீங்களா. அதெல்லாம் ஸ்டாக்கிங். அவனோட மூவ்மெண்ட் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, எங்க போறான் என்ன செய்யறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கக்கூடியதான் என்னது, ஸ்டாக்கிங். இந்த மாதிரி ஸ்கேம்ஸும் நிறைய நடக்குது. அதான் போட்டிருக்காங்க பாருங்க. இதை விட பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூகுள் ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்கள் கூட நம்ம ஸ்டாக் பண்ணுது. என்ன பார்க்கறான், என்ன பேசுறான், எத்தனை நேரம் வந்து வெப்சைட்ல இருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்துருக்கு. இன்கோகிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் இருக்குது, பிரைவேட் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும், கூகுள்லே இருக்குது இன்கோகிட்டோ அப்படின்ட்டு. அப்ப அந்த ப்ரௌசர்ல போனோம் அப்படின்னா பிரைவேட்டா இருக்கும், நம்ம யாரு பண்ணாலும் தெரியாது அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆனா அப்படி இருந்ததையுமே யாரு பார்த்திருக்காங்கன்னா கூகுள் பார்த்து அதையே காசாக்கிட்டான். யார்கிட்ட வித்து என்ன பண்ணிட்டான், காசாக்கி எவ்வளவோ பில்லியன்ஸ் பாருங்க, 5 பில்லியன் இன்கோகிட்டோ அப்படிங்கிற ஒரு ஸ்கேம்ல அவன் வந்து அந்த கஸ்டமர் கொடுத்துருக்கான், நஷ்ட ஈடாக கொடுத்துருக்கான். அதே மாதிரி ஃபேஸ்புக் என்ன செஞ்சிருக்குது, ஆமா ஐயா நான் உங்க தரவுகள் எல்லாம் உனக்கு தெரியாம எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் போட்ட ஒரு கேஸ்ல காசு செலவு பண்ணிருக்கு. அதுல இருந்து சாதாரண மனிதர்கள் இல்ல, பெரிய பெரிய நிறுவனங்களுமே நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கு, பின்தொடர்கிறது சைபர் ஸ்பேஸ்ல அப்படிங்கிறது. அதான் சொல்லி இருக்குது, யுவர் பிரைவேட் பிரவுசிங் ஹேபிட்ஸ் மைட் நாட் பி சோ பிரைவேட் ஆஃப்டர் ஆல். நீங்க பிரைவேட்டா நான் ப்ரௌஸ் பண்றோம் நினைக்கிறது எல்லாமே பிரைவேட்டா இல்ல அப்படிங்கிறத அது சொல்லி இருக்குது. சரி, அடுத்தது சைபர் கிட்னாப்பிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சைபர் கிட்னாப்பிங் அப்படின்னா சமீபத்தில் நடந்த ஒன்று அமெரிக்காவில், நிறைய இடங்கள் இங்கே நடக்குது. அமெரிக்காவில் நடந்ததுன்னா 17 வயது சைனா ஸ்டூடெண்ட் ஒருத்தன் சைனால இருந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கிறான். அவனை கன்வின்ஸ் பண்ணியப்பா நீ தனியா போயிரு, ஒரு மலையில போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி வைக்கிறாங்க. ஸ்கைப் வச்சு அவனை ஃபாலோ பண்றாங்க. ஸ்கைப் வச்சு ஒரு கும்பல் ஃபாலோ பண்ணி அவனுடைய அம்மா அப்பா வந்து சைனால இருக்கிறாங்க. போன் பண்ணி நீ வந்து உங்க பையனை கடத்திட்டோம், இவ்வளவு ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு 66 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஸோ இதான் சைபர் கிட்னாப் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன் வச்சுக்குவோம், எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்க பையனை நான் கடத்திட்டோம், வீட்டில் கால் பண்ணி பார்க்குறாங்க, நம்பர் என்ன செய்யல, போகலை, இல்லை ஏன்னா எடுக்கலை. அவள் உண்மைதான் போல, பையன் என்ன செஞ்சு தான் கடத்திட்டாங்க, என்னங்க செய்யணும், ஒன்றும் இல்லை நீங்கள் இவ்வளோ காசு அனுப்பி விடுங்க, உடனே நான் சேரம் அனுப்புகிறோம். எக்ஸாம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, அவனா வந்துடுவான். ஆனால் அது சைபர் கிட்னாப்பிங் இதோ நடந்திருக்கு. நம்ம ஆட்கள் வந்து உடனே பதறிடுவாங்க இல்லையா, வெரிஃபை பண்ணாமல் அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்தது டாக்ஸிங் அப்படிங்கிறது ஒரு சைபர் கிரைம் இருக்கு. இந்த சைபர் கிரைம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், எளிதாக புரியணும் அப்படின்னா. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டாய்லெட்ஸ்ல எல்லாம் நம்பர் எழுதி போட்டிருப்பாங்க. பப்ளிக் டாய்லெட்ல போனீங்கன்னா பேர் எழுதி நம்பர் போட்டிருப்பாங்க. ட்ரெயின்லயும் சில செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எல்லாம் போனீங்கன்னா பேர் எழுதி நம்பர் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்படி நிறைய இடங்கள்ல பப்ளிக் இடத்துல அவனை ஹியூமிலியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆளு. அதே மாதிரி ஸ்கூல்ல ஒரு வாத்தியாரை படிக்கலையா, அவங்க பேரையும் ஒரு டீச்சர் பேரையும் என்ன செஞ்சிருவாங்க, இணைச்சு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பப்ளிக் இடங்கள்ல அவங்களுக்கு தெரியாம அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது என்ன அப்படின்னா டாக்ஸிங். இது ஆன்லைன் நடந்தா அதுக்கு பேரு டாக்ஸிங் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல, ஹைச் ராஜா, நமக்கு தெரிஞ்ச ஹைச் ராஜா இருக்கிறாரு. அவரு விஜய், நடிகர் விஜய் வந்து கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்றணுங்கிறதுக்காக ஓட்டர் ஐடி என்ன பண்ணாரு, ஜோசப் விஜய். இவர் விஜய்ல இவர் யாரு, ஜோசப் விஜய் அப்படின்னு ட்விட்டர்ல, அப்போ அந்த நேரத்தில் ட்விட்டரா இருந்துச்சு, இப்ப எக்ஸ் ஆயிடுச்சு.
ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்ணாரு. அதுக்கு பேர் தான் என்னது? அது கிரிமினல் அஃபென்ஸ். கிரிமினல் அஃபென்ஸ்னா சைபர் கிரைம். அது அப்படி யாருடைய இன்ஃபர்மேஷனோ அவங்களுக்கு தெரியாம அவருடைய பர்சனல் டீடைல்ஸ் ஆன்லைன்ல போட்டோம்னா அதுக்கு பேர் தான் என்னது? டாக்ஸிங். நமக்கு தெரியாம சில நேரங்களில் போட்டிருப்போம். போட்டோஸா கூட போட்டிருக்கலாம், அடுத்தவங்க அவருடைய போட்டோஸா போட்டிருக்கலாம், அவருடைய நம்பர்ஸா போட்டிருக்கலாம், ஒரு சாமியாரை எடுத்து போட்டதா இருக்கலாம், ஒரு பொதுநிலையினருக்கு எடுத்து போட்டதா இருக்கலாம். எல்லாமே என்னதான்? சைபர்ல வாட்ஸ்அப்ல எது வந்தாலுமே அது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது வந்து அஃபென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு பேர் தான் டாக்ஸிங் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபார்மிங் அப்படிங்கிற ஸ்கேமும் நிறைய நடந்துருக்குது. ஃபார்மிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு லிங்கை கிளிக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் அப்படின்ட்டு ஒரு நம்ம பொருள் ஃபிளிப்கார்ட் இதை வாங்குறோம். கிளிக் பண்ணா இன்னொரு இடத்துக்கு போகும், இன்னொரு போர்னோகிராஃபி சைட்டுக்கோ, இன்னொரு மூவி டவுன்லோட் பண்ண சைட்டுக்கோ, இன்னொரு சாஃப்ட்வேர் வெப்சைட் டவுன்லோட் பண்ண சைட்டுக்கோ என்ன செய்யறோம்? நம்மளால அழைச்சிட்டு போவோம். அதை நம்ம மறுபடியும் போகும்போது அங்க இருந்து நிறைய வைரஸஸ் வந்து நம்முடைய கம்ப்யூட்டர்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிளிக் பண்ற வெப்சைட் போகாது, இன்னொரு வெப்சைட்டை ரீடைரக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆக்டிவ் பேர் தான் ஃபார்மிங் அப்படிங்கிறது. இது உள்ளே நிறைய எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அது நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். செக்ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு சைபர் கிரைம். நான் கன்சென்சுவல் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் பாலியல் ரீதியாக படத்தையோ வார்த்தைகளையோ வீடியோக்களையோ ஒருத்தருக்கு பகிர்ந்துகிட்டா அதுக்கு பேர் செக்ஸ்டிங். அது ஒரு சைபர் கிரைம். ஒரு பிரின்சிபால் இல்லைன்னா ஒரு அசிஸ்டன்ட் பிரின்சிபால் ஒருத்தவங்க ஒரு பொண்ணோட, ஸ்கூல் பொண்ணோட ரொம்ப ஃப்ரீயா பேசுறாங்க, பழகுறாங்க. ஹை டார்லிங் அப்படின்னு போடுறாங்க, அது ஹாய் ஹனி அப்படின்னு போடுறாங்க. லாஸ்ட்ல அவங்க அப்பா பார்த்துட்டாரு. பார்த்து என்ன பண்ணிட்டாரு? கம்ப்ளைண்ட் போட்டாரு. இந்த குழந்தை வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதுல என்ன பண்ணிட்டாங்க? அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சாதாரண ஒரு மெசேஜ் நினைச்சு கூட போட்டிருக்கலாம். ஆனா ஒரு செக்ஷுவல் கனோட்டேஷன் கோட்டட் வித் செக்ஷுவல் ஒரு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர், அதுவும் வந்து கிரைம்ல வருது. அது நம்ம பண்ணாலும் சரி, நமக்கு யார் பண்ணாலுமே அது தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரி, இந்த ஒரு இது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஐ உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள், டீப் ஃபேக் வீடியோஸ் அப்படிங்கிறது. டீப் ஃபேக் டெக்ஸ்ட்ல டீப் ஃபேக் பண்ணலாம், போட்டோலயும் டீப் ஃபேக் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா அந்த மொனலிசா தானே, அது எப்பவுமே உள்ளவங்க அவங்க, ஆனா அவங்களையும் பேச வைக்க முடியும். ஒரு போட்டோ ஜீசஸ பேச வைக்க முடியும். அது ஓகே, நம்ம வந்து அப்படியே சிரிச்சுட்டு போயிருவோம். நாளைக்கு என்னுடைய போட்டோவை எடுத்து நினைக்க முடியும், இன்னொருத்தர் பேசி சாதாரண மனிதர்கள் மக்கள் இவரு செஞ்சிருப்பாரு பார்த்தா அவரு இருக்கு அப்படின்னு. அவங்களுக்கு ஏஐ பத்தி தெரியாது, இஐ பத்தி ஒன்றும் தெரியாது. ஆமா ஆமா இவர் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஒரு சமீபத்தில் ஒருத்தர் பகிர்ந்துகிட்டதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அவருக்கு ஒரு வீடியோ கால் வந்திருக்குது. அவர் ஆன் பண்றாரு. ஆன் பண்ணும்போது அவர் வந்து பனியன்ல இல்லைனாக்கி அரைகுறை ஆடையில் அவர் வீட்டில் இருக்கிறது தானே இருந்திருக்காரு. அந்த ஒரு நொடி பொழுது அது அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டாங்க. ஒரு நொடி பொழுது யாருன்னு தெரியாது, வீடியோ கால் தானே. ஏன்னா அவங்க சில தெரியாம நினைச்சுவாங்க, வீடியோ கால் வந்து அப்படி எடுத்துருவாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது ஓகே, நம்ம எப்படி இருக்கிறோமோ அது ஸ்கிரீன் பிளே பண்ணி ஏஐல கொடுத்து அது ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்தது போல சித்தரிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை கொடுத்து இதை நீ வந்து இவ்வளவு காசு கொடு, அதுக்கு பேர் தான் செக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிற. எக்ஸ்டார்ஷனா மிரட்டுறது, செக்ஷுவல் கனோட்டேஷனோடு மிரட்டும் போது அதுக்கு பேர் செக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. மிரட்டி நீ இப்படி இருந்ததா உன்னுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன், அனுப்பிடுவேன். சரி நீ அனுப்பு அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுமா? நம்ம ஆட்கள் ஆமா ஐயா இவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பான் அப்படின்னு நம்பக்கூடிய ஆள்கள்கிட்ட இதெல்லாம் செய்ய முடியுமா? இது நமக்கு நடக்கலாம், யாருக்கும் நடக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு நடக்கலாம், நம்முடைய தலைமுறைக்கு நடக்கலாம், யாருக்கு வேணாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கலாம். அதுக்கு பேர் தான் என்னது? டீப் ஃபேக். முன்னாடி ஒரு ஆக்ட்ரஸ், இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் தெரியும் உங்களுக்கு, அவங்க பேர் என்ன தெரியுமா? அந்த இதுல இருக்கிறவங்க பின்னாடி வாங்க. மந்தானா, என்ன மந்தானா, என்ன ரஷ்மிகா மந்தானா அப்படின்ட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து அந்த அரை நிர்வாண இதுல இல்ல. ஒரு அமெரிக்கன் மாடல் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அதுல இவங்க போட்டோ புகைப்படத்தை எடுத்து அந்த ஒரிஜினல் வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசம் தெரியாது. இது இந்தியன் கவர்மெண்டே கண்டிஷன், நம்முடைய பிரைம் மினிஸ்டரே இந்த விஷயத்திற்கு வந்து கண்டனம் கொடுத்தாங்க. இதே போல யாரை வேண்டுமானாலும் எப்படியும் சித்தரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு யாராவது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுவும் டீப் ஃபேக் அப்படின்னு வருது. அதுவும்
குற்றம் அப்படி. நம்ம பேசாத விஷயங்களை பேசினதாக சொல்ல முடியும், செய்யாதவைகளை செய்ததாக சொல்ல முடியும். அப்படிங்கிறது தான் அந்த டீப் ஃபேக்குடைய டெக்னாலஜியுடைய விஷயம். இது நம்ம நிறைய பேரை பாதிப்பு இருக்கு. ஓகே, ஃபாஸ்ட். அடுத்தது ஓகே, இதெல்லாம் வந்து வகைகள் அப்படின்னு பார்த்துருக்குறோம். இது எப்படி நடக்குது அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் வகைகள். ஆனா இது எப்படி நடக்குது அப்படின்னா ரெண்டு விஷயம். மால்வேர் அப்படின்னு ஒன்று இருக்கு, வார்ம் அப்படின்னு இருக்கு. அதாவது வைரஸஸ். மால்வேர் அப்படின்னா மலிசியஸ் வந்து வைரஸ், மலிசியஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத மால்வேர் அப்படிங்கிறோம் வைரஸ். என்ன வித்தியாசம் அப்படின்னா மால்வேர் அப்படிங்கிறது தன்னிலையில் செயல்படும். இல்ல தன்னிலையில் நம்ம தன்னிலையில் செயல்படும். சாரி, மால்வேர் அப்படிங்கிறது வந்து தன்னிலையில் செயல்பட முடியாது. அது இன்னொரு சாஃப்ட்வேர் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோஷாப் இருக்குது அப்படின்னா போட்டோஷாப்புடைய ரூட் ஃபைல் அது போய் இருந்துக்கும், உட்காந்து அந்த பாரசைட் மாதிரி அது போய் உட்காந்துக்கும். போட்டோஷாப்பை எப்போ ஆன் பண்றோமோ அப்போ நம்முடைய கம்ப்யூட்டர் என்ன செய்யறோம், ஹேக் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து நான் எக்ஸிக்யூட்டபிள் அப்படிங்கிறாங்க. தன்னிலையில் அது வந்து செய்ய முடியாது. இன்னொரு சாஃப்ட்வேர் அதுக்கு தேவைப்படும், மால்வேர். வார்ம் அப்படின்னு இருக்குது, அது ஒரு தன்னிலையிலே ஒரு சாஃப்ட்வேர். அது நம்முடைய கம்ப்யூட்டர்ல இருந்துச்சுன்னா தன்னாலே என்ன செய்ய முடியும், இயங்க முடியும். எக்ஸிக்யூட்டபிள் அப்படிங்கிறாங்க. அந்த ரெண்டு ஸ்கேம்ஸும் இருக்குது, வைரஸஸும் நம்முடைய கம்ப்யூட்டர்ல. இந்த மாதிரி தேவையில்லாத இடங்களை நம்ம வந்து வெப்சைட்ல யூனிவர்ஸ்ல உலாவும் போது இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நெக்ஸ்ட்மா. சரி, இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது ரான்சம்வேர்னா நம்ம ஒரு ஃபோல்டர் இருக்குது அப்படின்னா ஓபன் பண்ண முடியாது, ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ஓபன் பண்ணவே முடியாது. ஓபன் பண்ணா காசுக்கு கொடுக்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வைரஸஸ்ல வர்றது ரான்சம்வேர். ஓகே, அடுத்து ஓகே. இப்போ வந்து நம்ம நிறைய ஏதாவது ஒரு ஸ்கேம்ல அல்லது ஒரு சைபர் கிரைம்ல நம்ம அகப்பட்டுட்டோம், அல்லது நம்ம பிள்ளைகள் அகப்பட்டுட்டாங்க. நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து ஷேர் பண்றாங்க, இப்படி என்னுடைய போட்டோவை வந்து இந்த பையன் தப்பா அப்லோட் பண்ணிட்டான், இல்ல வேற யாரோ மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி. அதுல வந்து வெப்சைட் பாருங்க, cybercrime.gov.in அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுதான் அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் உள்ள போனாலுமே குழந்தைகளுக்கு தனி பகுதி இருக்கு, பெண்களுக்கு தனி பகுதி இருக்கு, பினான்ஸ் ரிலேட்டடான சைபர் த்ரெட்ஸ் கிரைம்ஸ்லாம் தனி பகுதி இருக்குது. தனித்தனியா கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் என்ன உடனடியாக நடவடிக்கை என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. ஸோ cybercrime.gov.in அப்படிங்கிற ஒரு இது எல்லா இடத்துலையும் இப்போ ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிருக்காங்க, 1930. கால் பண்ணி அவங்ககிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று என்னன்னா, பிள்ளைகளுக்கு சகோதரி அழகாக அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துட்டாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பகிர்ந்துக்கிறதுக்கான தன்மை என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு. எப்ப இந்த மாதிரி நடந்துன்னா பயப்படாத, மறுபடியும் அல்ல போய் என்ன செய்யாத, அதுக்கு ஈல்ட் ஆகாத, உன்னை வந்து பண்ணாத. மற்றபடி டீச்சர்ஸ்டையோ யார் ரிலேபிளா பண்ணுவாங்களோ பேரண்ட்ஸ்டையோ அதை ஷேர் பண்ணு அப்படிங்கிற எஜுகேஷன் அப்படிங்கிறது பள்ளிகள்ல வீடுகள்ல அது இருக்க வேண்டியது இருக்குது. அதற்கு பிறகு அவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க, அது முடியல பட்சத்தில் என்ன செய்யலாம், ஒரு லாயர்ட்ட ஆலோசனை கேட்கலாம், அல்லது இந்த மாதிரி சைபர் கிரைம் தளங்கள்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்கிறாங்க. எதுனாலுமே யாராவது அப்படி பண்ணாலும் உடனே ஸ்கிரீன்ஷாட் ஆதாரங்களை திரட்டி வைங்க. ஆதாரங்கள் அடிப்படையில் தான் செய்ய முடியும், நம்ம மேல் முறையீடு செய்ய முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க, அதாவது நடந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வைங்க அப்படிங்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் இன்னொன்னு இருக்குது. இப்போ சில அரைகுறையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய நிர்வாண படம் எங்கேயாவது இருக்கும் வெப்சைட்ல, அது வந்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கோன்னு வச்சுக்கோமே, அவன் வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உடனே வந்து நான் வந்து ரிட்டாலியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யூடியூப்ல ஏதாவது ஒன்றுல போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் கன்சென்சுவலா நமக்கு தெரியாமல் அல்லது நம்ம விருப்பம் இல்லாமல் புகைப்படங்களோ வீடியோக்களோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனம் கவர்மெண்டோடு இணைந்து செயல்படுது. ஸ்டாப் NCIA.org அப்படிங்கிற ஸ்டாப் நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜ் அபியூஸ். அவங்களுடைய வெப்சைட்ல இத்தனை 1000 லிங்க் அதில் அவங்கள்ட்ட கொடுக்கணும். கொடுத்தா அவங்க வந்து நிறைய ரிமூவ் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் வச்சு அவங்க ரிமூவ் பண்ணியும் கொடுக்குறாங்க. இது ஒரு வெப்சைட், இதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவர்மெண்டுடைய அப்ரூவலோடு இது நடக்குது. அடுத்தது சரி, இதுவும் இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் வைரஸஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, புதுசா கோவிட் வர்றது மாதிரி புதிய வைரஸஸ் எதுனா ஏதோ நம்ம சிஸ்டத்தையோ நம்ம கம்ப்யூட்டரையோ ஏதாவது பண்ணிச்சுன்னா இவங்களுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். சரி, இன்னும் 5 நிமிடத்துல வெல்னஸ், இதுல தப்பி விப்பது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். சரி,
நெக்ஸ்ட். ஓகே, நம்முடைய கம்ப்யூட்டர்கள்ல லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ விண்டோஸ் 7லே சில பேர் இருப்பாங்க, பழைய கம்ப்யூட்டர் பழைய அதெல்லாம் இல்லாம இப்போ உள்ள லேட்டஸ்டா வந்து உள்ள வெப்சைட் OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றது நல்லது அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஹேவ் ஏ சாலிட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். அது இல்லாம இருந்தா கூட எல்லா விண்டோஸ்லயுமே எசென்ஷியல் அப்படின்னு இருக்குது, ஆனால் என்னேபிள் பண்ணி வச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி என்னேபிள் பண்ணாம இருக்கிறோமா, என்னேபிள் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. பி சைபர் ஹைஜீனிக். எப்படி உடலை நம்ம பேணி பாதுகாக்கிறோமோ அதே போல நம்ம இணைய ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம இணைய பழக்க வழக்கங்களையும் நம்ம வந்து ஹைஜீனிக்கா வச்சிருக்கணும். சேஃபான இணையதளங்களுக்கு மட்டும் நம்ம போகணும், அன்சேஃப் இணையதளங்களுக்கு போகக்கூடாது. பெரும்பாலும் HTTP இருக்கும், HTTPS இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் வந்து செக்யூர்டு. லாஸ்ட்ல இருக்கிறது வந்து S அப்படிங்கிறது செக்யூர்டு அப்படின்னு அர்த்தம். HTTP பார்த்திருப்பீங்க இல்லையா? HTTP அது கூட S இருந்துச்சுன்னா தான் அது செக்யூர்டான வெப்சைட், அதோட நம்ம அதுல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தெரியாத இமெயில்ஸை வந்து கிளிக் பண்ணாதுங்க, ஃபிஷிங் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நெக்ஸ்ட், மெமரி கார்டு. இதுக்கு பேர் என்ன ஆங்கிலத்தில்? இந்த ஸ்கேமுக்கு பேர் என்ன? அதான் பென் டிரைவ் எங்கேயா இருந்து எடுக்காதுங்க அப்படி சொல்லி இருந்தல. பெயிட்டிங். அடுத்து, ஓகே, ஆல்வேஸ் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் ஃப்ரம் ட்ரஸ்டட். அதாவது நிறைய பேர் வந்து மொபைல் போன் ஆப் டவுன்லோட் பண்றோம், எதுக்கு வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதுங்க, பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க, அப்படி ஆப்பிள் ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க. இப்ப கூகுள் பிளே ஸ்டோர்லயே 5000 ஆப்ஸ் வந்து அது வந்து அதோட இன்டென்ஷன் சரியில்லைன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கூகுளே அது அவனுடைய ஆத்தரைசேஷன் வாங்கிட்டே உள்ள போனதுலேயே அவங்க வந்து தப்பா யூஸ் ஸ்கேம், பெரும்பாலும் லோன் விஷயத்திற்காக நிறைய ஆப் யூஸ் பண்ண அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணி கவர்மெண்ட்டே ரிமூவ் பண்ணியிருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சாதாரண வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணாதுங்க, ஆப்பிள் ஸ்டோர்லயோ இல்லாது வந்து கூகுள் பிளேலயோ போய் டவுன்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவாய்ட் யூசிங் பப்ளிக் வைஃபை ஃபார் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். அதாவது நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்போம், ஏர்போர்ட்ல இருப்போம், பப்ளிக் வைஃபைல யூஸ் பண்ணாதுங்க, அது வந்து சேஃப் கிடையாது அப்படின்னா. நெக்ஸ்ட், ஓகே, நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ எல்லாரும் என்ன செய்யறாங்க, அக்செப்ட் பண்றாங்க. இன்னொன்னு, ஐயோ இவன் யாருக்கு தெரியாதானே நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க வந்து ஃப்ராட்ஸ்டர்ஸா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து இந்த நோக்கத்தோடு ஏதோ உள்நோக்கத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. அடுத்து, லிமிட் லொகேஷன் வந்து ஷேரிங். நிறைய பேர் என்னேபிள்டாவே இருக்கும் போன்ல லொகேஷன். நிறைய பேர் லொகேஷன் என்னேபிள் பண்ணி வச்சிருப்போம், அது தேவையில்லை. பாத்தீங்கன்னா கீழே போய் செட்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆப்புக்கும் லொகேஷனும் கொடுத்துருப்போம். அதனால தான் அந்த சகோதரி சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா ட்ரெஸ் பத்திய ஆட் வரும், அல்காரிதம் அப்படிங்கிறாங்க. அல்காரிதம் அப்படின்னா ஒட்டு கேக்குது. நம்ம எல்லாத்துக்குமே போன்ல ஆடியோவை வந்து பெர்மிஷன் கொடுத்துருவோம், ஆடியோ கேக்குது. அப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு துணி சம்பந்தமா வாங்குறதுக்கான மிந்த்ரா அந்த மாதிரி நிறைய ஆப் எல்லாம் இருக்கு. அதுல வந்து போனை வந்து எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க பக்கத்துல ஃப்ரெண்டோடு பேசி இருக்கிறத என்ன செய்யும், அது ஒட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஒட்டு கேட்கிற அடிப்படையில் அல்காரிதம் என்ன செய்யுது, அவங்களுக்கு வந்து என்னென்ன அந்த துணி பத்தியான ஆட்ஸ் என்ன செய்யுது கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக பயன்படுத்துறாங்க. ஸோ பெட்டர் வந்து எப்போ தேவையோ லொகேஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம், மற்றபடி லிமிட் பண்ணிக்கலாம். அடுத்தது, செட்டப் ஏ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. நம்ம பெரும்பாலும் வைக்கிறது இல்லை. நெக்ஸ்ட், எப்படி வைக்கிறோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. சில பேர் பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு அப்படின்னு வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேக் த பாஸ்வேர்ட் டிஃபிகல்ட். எடுத்துக்காட்டு எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, ஒரு பாட்டு இருக்கு வச்சுக்கோமே, மாதாவே துணை நீரே அப்படின்னு பாட்டு இருக்கு அப்படின்னா மாதாவேல உள்ள எம் எடுத்துக்கலாம், அப்போ மறக்காது அப்படிங்கிறாங்க. சில பேர் மறக்கிறதுனால தானே ஈஸியான பாஸ்வேர்டு எடுக்கிறோம், ஏதாவது பாட்டு எல்லாம் எடுத்து பண்ணலாம், அது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து, நெக்ஸ்ட், ஓகே, இப்போ சுந்தர் பிச்சைட்ட கேட்குறாங்க, அவர் தான் சிஓ இல்லையா, சுந்தர் பிச்சைட்ட கேட்குறாங்க, கூகுளுடைய சிஓட்ட கேட்குறாங்க, நீங்க வந்து அடிக்கடி பாஸ்வேர்டா சேஞ்ச் பண்ணுவீங்களா? அவர் சொல்றாரு, இல்ல முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், பண்றது இல்ல. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அதை நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படின்னா யாராவது பாஸ்வேர்டை மாத்தினாங்க அப்படின்னா மொபைல் என்ன செய்யும், நமக்கு நோட்டிபிகேஷன் வரும், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றாங்கன்னு வரும். இன்னொன்று வந்து நம்ம எஸ் கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும்,
சேஞ்ச் பண்ண முடியும். அதான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மெத்தட் சொல்றாங்க. அதை எனேபிள் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட். ஓகே, அடுத்து. ஓகே ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். ஓகே, உங்க மொபைல் எல்லாம் எடுத்துங்க. ஒருக்கா மொபைல் எடுங்க. மொபைல் எடுத்துங்க. ஒரு வெல்னஸ் செக் போட்டுடலாம். செட்டிங்ல போய் செட்டிங்ல டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. டிஜிட்டல் வெல்பீயிங் செட்டிங்ல போய் பேரண்டல் கைடன்ஸ் கண்ட்ரோல் அண்ட் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல். ஆப்பிள் போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்கிரீன் டைம் அதுல நீங்க எத்தனை மணி நேரம் ஆன்லைன்ல இருந்திருக்கீங்க, என்னென்ன ஆப் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஒவ்வொரு ஆப்லையும் எத்தனை மணி நேரம் இருந்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு ஆண்டு எல்லா இதையும் உங்களுக்கு செஞ்சிடும். ஸோ ஒரு செக் தான், நம்மளை சுய பரிசோதனை செய்வதற்கான ஒரு செக். அப்போ ஐயோ நான் இவ்வளவு நேரம் இருந்திருக்கிறேனே அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரி, இதுதான் வெல்னஸ் அப்படிங்கிறது. அப்போ நம்மையே நம்ம வந்து செஞ்சுக்கலாம், சுய ஆய்வு செய்வதற்கான ஒரு வெல்னஸ் செக். நெக்ஸ்ட், இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரெயின் ராட் அப்படிங்கிறாங்க. பிரெயின் ராட். பிரெயின் ராட் அப்படின்னா தேவையில்லாத கண்டென்ட். முன்னாடி எல்லாம் புத்தகம் நிறைய வாசிக்கிற பழக்கம் இருக்கும், நல்லவைகளை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும். இப்போ எல்லாமே தேவையற்ற ஜங்க் ஃபுட் சாப்பிடுற மாதிரி தேவையற்ற உணவை உட்கொள்றது போல தேவையில்லாத கண்டென்ட் நிறைய கன்சியூம் பண்றதுனால அந்த கான்செப்ட் பேர் என்ன, பிரெயின் ராட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து 2024 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் வேர்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான். புதிய வார்த்தை பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்முடைய மூளையெல்லாம் மழுங்கடிச்சு போய் சொல்லுவாங்களே, செட்டிங்ல பாத்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் ஒன்னு இருக்கு. நெக்ஸ்டிங் இதான் வந்து வெல்னஸுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த கான்செப்ட் என்னன்னா டோபமைன் அப்படிங்கிற ஒரு அமிலம் இல்ல ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரக் சாப்பிடும்போது, செக்ஸ் ஈடுபடும் போது, இந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது நம்மளை ஹாப்பியா வச்சிருக்கக்கூடிய எது நடந்தாலும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது. அதே ஹார்மோன் எப்போ சுரக்குது அப்படின்னா மொபைல் எடுத்து கையில இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ போகும்போது. இன்ஸ்டாகிராமை எப்படி அந்த இன்டர்ஃபேஸை வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு தம்ப் ஃபிங்கர்லயே நம்ம எல்லா காரியங்களும் லைக் போட்டுக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஒரு தம்ப்லயே பண்றது மாதிரி வச்சிருக்காங்க. அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா அவ்வளவு ஒர்க் பண்ணி அவங்க பண்ணிருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் 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 நாக்கி டோபமைன் நிறைய வந்துட்டே இருக்குது. போனை கீழே வைக்கிறோம், டோபமைன் இல்ல. அப்ப என்ன செய்யணும், ஹாப்பி ஹார்மோன் ஆகி மொபைல எடுத்தாக வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். அப்படியே நம்ம டோபமைன் லூப்ல போயிரும். அப்படியே லூப். ஸோ இதுல நம்ம வந்து அவேரா இருந்தாதான் நம்ம சில நேரங்களில் ஃபோன் பண்ணணும்னு எடுப்போம், மொபைல் எடுப்போம், ஃபோன் பண்றதுக்கு பதிலாக வேற ஏதாவது பார்த்துட்டு இருப்போம், இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அறியாமலேயே சில காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம இந்த டோபமைன் லூப்ல நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கும்போது சைபர் வெல்னஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏற்புடையதா வர மாதிரி இருக்கும். அடுத்தது இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா டிஜிட்டல் மினிமலிசம் அப்படிங்கிறாங்க. டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னா நிறைய டிஜிட்டல் காரியங்களை நிறைய வச்சுக்கிறது மட்டும் இல்ல, வேல்யூ பேஸ்ட் கன்சம்ஷன். நான் எதுக்கெல்லாம் நான் வந்து மொபைல் யூஸ் பண்றேன்னு இருக்கு இல்லையா, வேல்யூ பேஸ்ட் பிசினஸுக்கு வேல்யூ பேஸ்ட். டீச்சர் ஒருத்தவங்க நான் டீச் பண்ணணும், அதை நான் சர்ச் பண்றேன், நல்ல காரியத்திற்கு. ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க நான் எக்ஸாம் படிக்கணும், இது எனக்கு தேவைப்படுது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஜங்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்றாங்க, தவிர்த்து விடுறாங்க. பாத்தீங்களா, அந்த ஆக்டுக்கு பேர் தான் டிஜிட்டல் மினிமலிசம் அப்படிங்கிறாங்க. சோ இதுவுமே நம்முடைய சைபர் வெல்னஸ்னுடைய ஒரு ஹேபிட்டா மாறணும். லாஸ்டா டிஜிட்டல் லாஸ்ட்ல இதெல்லாம் முடியல அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வரும்போது என்ன சொல்றாங்கன்னா டிஜிட்டல் டிடாக்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அன்பிளக், எங்கேயாவது மலைகளுக்கு போற மாதிரி, தியான சூழ்நிலை போற மாதிரி, ஃபாஸ்டிங் பண்றது மாதிரி என்ன செய்யுங்க, டிடாக்ஸ், அதுல இருந்து விடுதலை பண்ணுங்க, தூரமா வச்சிருங்க, பக்கத்துலயே போவாங்க. சில பேர் நோட்டிபிகேஷன்லாம் எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நோட்டிபிகேஷன்லாம் என்ன செய்யுங்க, டிசேபிள் பண்ணி, சவுண்ட் கேட்டோம்னா கண்ணு அங்க போகும், எதாவது ஆர்வமா இருப்போம் அங்க போகும், நம்மள அறியாமலே போகும். ஸோ டிடாக்ஸ், டிஜிட்டல் டிடாக்ஸ் அப்படிங்கிறது கடைசியான வழிமுறை நம்முடைய வெல்னஸை மெயின்டைன் பண்றதுக்கான. அடுத்தது நெக்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம்.
இது கேள்வி பதிலுக்கான நேரம். யாருக்காவது எந்தாவது சந்தேகம் இருந்தால், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஆனால் கேள்விகளை கொஞ்சம் சுருக்கமாக, எடுத்துக்காட்டுகள் இல்லாமல், உங்களை வாழ்க்கை அனுபவங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே பெருசாக இல்லாமல் சின்னதாக அப்படி கேட்கலாம். ஃபாதர் மொத்தமாக கேட்டுட்டு கடைசி சேர்த்து பதில் சொல்லுவாங்க. நான் சைபர் கிரைம்னால ரொம்ப பாதிக்கப்படலை. இருந்தாலும் இப்போ கல்லூரியிலலாம் நான் முதல்வன் சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. அப்போது பிள்ளைங்கெல்லாம் காலேஜுக்கு போகும்போது அந்த ஃபோனை கொண்டுட்டு தான் போகிறாங்க. கவர்மெண்ட் சொல்லுது இது மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்காண்டி நாங்கள் இந்த நான் முதல்வன் திட்டத்தெல்லாம் வச்சுருக்கோம். அப்போ இவங்க காலேஜ் போகும்போது ஃபோனை கொண்டுகிட்டே போகிறாங்க. கொஞ்ச நேரம் அதை வச்சுருவாங்க. அப்புறம் காலேஜில் இருந்து வந்தாலும் திரும்ப ஃபோனை கீழே வைக்க மாட்டாங்க. அதை எடுத்தே பேர் நோண்டிட்டு இருப்பாங்க. நம்ம படின்னு சொன்னால் அதுங்களுக்கு இப்போ அதில் கஷ்டம் ஒன்றும் புரியுறதில்ல. அந்த ஃபோன் வச்சே சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இது ஏதோ சாத்தான தூக்கிட்டு அதுக்கு போனது மாதிரி நான் உணர்றேன். அதனால இது நான் என்ன மாற்றிக்கணுமா, இல்லாட்டா இது காலத்தின் தேவைதானா? அந்த பிள்ளைங்க காலேஜுக்கு போகும்போது ஃபோன் கொண்டுட்டு போகிறது சரியானு எனக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுக்கணும். வேறு கேள்விகள்? வணக்கம். நான் இணையம்னா என்னதுன்னு தெரியாமலே ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுதான் எனக்கு இது தென் இப்போ அவங்க சொன்னது போல் எனக்கு மெசேஜஸ் இந்த கவர்மெண்ட்னு போட்டு வரும். உங்கள் பார்சல் இஸ் இந்த டோரில் நிற்கிது, ஓடி கிளிக் பண்ணு, இப்படி பண்ணு. அப்போ நான் நினச்சேன், என் பையன்கிட்ட கேட்டேன், ஏமாக்கா இது கவர்மெண்ட்டுன்னு சொல்லுதே, இது என்னென்ன? அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அந்த government.com-உம் தென் கவர்மெண்ட் ஏதோ போகிறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ தெரிஞ்சுது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு மேலே எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்துட்டு. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் நினச்சே அந்த மெசேஜை தொடரவே இல்லை. இப்போ அது ஒரு ஃபேக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சிட்டு அந்த ஒரு விஷயங்கள் தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி. முதல் கேள்வி என்னென்னா, நமக்கு இந்த லோன் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு, குறிப்பாக தனியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்தமாக அந்த விஷயங்களை தெரிஞ்சு லோன் சொல்லிட்டு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, நிறைய டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. இப்போ லோன் தரக்கூடிய அன்வான்ட் டெக்ஸ்ட் அல்லது அன்வான்ட் கால் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஒன்று. இரண்டாவது, நம்ம இரவில் நமக்கு நம்முடைய உடம்பில் சுரக்கக்கூடிய அந்த மெலட்டனின் இருக்குல்ல, மெலட்டனின், அதாவது இரவு 10:30 மணிக்கு மேலே நம்ம தூங்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் செல்ஃபோன் பார்த்தா நம்முடைய மெலட்டனின் சுரப்பி அதிகமாகும். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, அந்த மெலட்டனினுக்கும் புற்றுநோய்க்கும் என்ன தொடர்பு இருக்கா, அதை பற்றி படிச்சுக்கிறதுனால இதை கொஞ்சம் எடுத்துச்சோன்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறேன். வணக்கம். எனக்கு அவங்க சொன்னாங்க அரசு மேல் நம்பிக்கை வருது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு அரசு மேல் நம்பிக்கை இல்லாமல் போகுது. எதனால் அப்படின்னா, இந்த கால் பண்ணி ஓடிபி கேட்டு காசுலாம் எடுக்கிறாங்கல்ல. நாங்கள் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பேர் சொல்லிட்டு இந்த 1999 1930 அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அவங்களோட காசு திரும்ப வரல. இப்போ நம்மளுக்கு எல்லாமே யாருக்கு ரூபா போகுது, இப்போ என் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு அனுப்புனேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் பேருக்கு தெரியும், அரசாங்கம் தெரியும். அப்போ ஏன் அந்த அமௌண்ட்டை இவங்க தான் எடுத்துருக்காங்க, இவங்க தான் ஏமாத்துக்காங்கன்னு சொல்லிட்டு ரெக்கவர் பண்ண முடியலை அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. அதனால் அரசு மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த ஏராளமான இந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு பல்கி பெருகிச்சு. எல்லா துறைகளிலும், கடனாலும் சரி, பெண்கள் சம்பந்தப்பட்டாலும் சரி, பாலியல் சம்பந்தப்பட்டாலும் சரி, பண மோசடி எல்லாம் பல்கி பெருகி போச்சு. இவ்வளவு பெருகின பிறகும், ஒருவேளை தொடக்க ஒரு 5-10 வருஷம் முன்னாலனா அரசாங்கத்துக்கும் அந்த சைபர் கிரைம் பற்றி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். இவ்வளவு பெருகின பிறகு, இவ்வளவு தமிழ்நாடு அளவில், இந்திய அளவில், இன்டர்நேஷ்னல் அளவில் பெருகின பிறகும் ஏதாவது நம்ம பிரச்சனைன்னா, ஏதாவது நமக்கு பாதிக்கப்பட்டோன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்கணுமா, அல்லது கவர்மெண்ட் இவ்வளோ நாள் அனுப்புகிறோம் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்க இல்லையா, இதுக்கு வேறு வழி ஒன்று, அல்லது கவர்மெண்ட்டே அல்லது டிபார்ட்மெண்ட்டே கூட்டு கிளம்பாரா என்ன கேள்வி.
உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 2 மாதமாக எனக்கு ஃபேஸ்புக்கில் இந்த விஷயம் வந்துட்டு இருக்கு, நான் படிக்கிற விஷயம் வந்துட்டு இருக்கு. By investing a one-time amount of ₹21,000, each person receives a fixed monthly income of 90 lakhs. சொல்லி நிர்மலா சீதாராமன்லேருந்து பெரிய கோடீஸ்வரர்களுடைய படத்தை, நிர்மலா சீதாராமன்லேருந்து பிரதமர் கோடீஸ்வரருடைய படத்தெல்லாம் போட்டு இது இந்த விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை எனக்கு இதை என்னன்னு பார்க்குறதுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் நம்ம பார்வையில் வந்த விஷயங்கள்ல ஒன்று. அப்போ இது ஏன் வெளியே பெரிய அளவில் எதிர்க்கப்படலைங்கிற கேள்வி எனக்கு வந்துட்டே இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்க நிறைய பேர் பட்டன் ஃபோனில் இருந்து டச் மொபைலுக்கு மாறினவங்களா இருப்பீங்க. ஃபாதர் நிறைய சொன்னாங்க. அந்த உள்ள போய் எல்லாம் நீங்கள் ஹேக்கிங் வேண்டாம். வாட்ஸ்அப்பில் இப்போ உங்கள் பேர பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு படம் பிரிண்ட் எடுக்கணும்னு நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனாலே அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் என்ன செய்வாங்கன்னா உங்கள் ஃபோனை அப்படியே ஸ்க்ரீன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் ஃபோன் வந்து அவங்க கையில் மாட்டிக்கிடும். உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் நீங்கள் சேட் பண்ணுற மாதிரி அவங்களே பண்ண முடியும். எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். கத்தோலிக்க இதில் சொல்லுவாங்க, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்ன்னு ஆண்டவர் கேட்டார். ஆதாம் ஒளிந்து கொண்டிருந்தார். நான் இப்பொழுது ஒழியவும் முடியாது, ஓடவும் முடியாது என்ற நிலையில் இருக்கிறேன். இது ஒரு 10 வருடத்துக்கு பிறகு எங்கே போகும்? இதற்காக வந்துக்கிட்டு இந்த மாதிரிப்பட்ட ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரிப்பட்ட ஒரு அவேர்னஸ்னால நமக்கு இதிலிருந்து எல்லோரும் வெளிவர முடியுமா? இல்லைன்னா இதுக்காக நாம் இன்னும் என்ன அழுத்தமாக செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல், ஒரு விவரம் வேண்டி இருக்கிறது. நன்றி. நம்ம வந்து சைபர் கிரைம்ஸ் தான் உள்ளாயிருக்கோம்னு சொல்லி நம்ம எப்படி வந்து பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கிறது? இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு. இளைஞர்கள் கேட்டால் நலம். வேறு கேள்விகள் இல்லைன்னா பதில்களுக்கு போயிடும். நன்றி. முதல்ல வந்து என்னுடைய லிமிட்டேஷன்ஸை நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து எல்லா கேள்விகளுக்கும் சொல்லக்கூடிய அளவில் இல்லை. பட் நான் படித்ததுலேருந்து அனுபவங்கள்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். ஒன்று சொன்னாங்க லாஸ்ட்டில் அந்த சகோதரி, எப்படி வந்து நமக்கு ஹேக் பண்ணியிருக்கிறாங்க, சைபர் கிரைமுக்கு நான் ஆளாயிருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து 2 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா, நம்முடைய மொபைல் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியாமலே யூஸ் ஆகுது, யாரோ ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால பேட்ரி வந்து சீக்கிரமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1. 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமாக, அதாவது டேட்டா கன்சம்ஷன் இருக்குது இல்லையா, நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கவே மாட்டோம் டேட்டா, ஆனால் சீக்கிரமாக அது ட்ரெயின் ஆகிறதை வைத்து கொண்டு நமது மொபைல் ஃபோனை வேறு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இல்லது யாராவது ஹேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான இது வந்து 100% ப்ரூவ் பண்ணலை. மொபைலுடைய விஷயமே காரணமாக இருக்கலாம், ஆனால் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 1. 2வது வந்து சில நேரங்களில் இப்படி உணர்ந்தீங்க அப்படின்னா, இதுதான் ஸ்டாக்கிங். யாரோ ஹேக் பண்ணியிருப்பாங்க, அதனால அன்வான்டாக நிறைய மெயில்ஸ் வருது, நிறைய விஷயங்கள் வருது அப்படின்னு சகோதரி ஒன்று பகிர்ந்துக்கிட்டாங்க. அது நமக்கு யாரும் தெரியாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை ரீசெட் பண்ணிக்கலாம். நம்முடைய அப்படி தெரிஞ்சு அப்படி ஒரு அவேர்னஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்முடைய தரவுகளை மட்டும் நம்முடைய மெயிலுக்கு நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு மற்றவைகளெல்லாம் ரீசெட் பண்ணிட்டோம் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய மெல்வேர்ஸ், குக்கீஸ் கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. குக்கீஸ் கேஷ் அப்படிங்கிறது நன்மைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் தரவுகளை வந்து உளவு பார்த்து அவங்களுக்கு அனுப்பிட்டு இருக்குது. அதெல்லாம் டெலீட் ஆகிறது, ஹிஸ்ட்ரி எல்லாம் டெலீட் ஆகி, குக்கீஸ் கேஷ் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் ஆகி
ஃபோன் வந்து புதுசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதை இங்கே செஞ்சுக்கலாம். ஒன்று. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டாங்க, வாட் நெக்ஸ்ட் சகோதரர் கேட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து இன்னைக்கு ஃபாதரும் பகிர்ந்துக்கிட்டாங்க, இது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. ஆனால் அந்த சாலையில் தான் நம்ம நடந்தாக வேண்டியிருக்குது. கள்வர்கள் அங்கே இந்த சாலைகளில் இருக்கிறாங்க, டிஜிட்டல் ஹைவே அப்படின்னு இருக்குது. அந்த கள்வர்கள் அந்த சாலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம பயணம் செய்யாமல் இருக்கிறது இல்லை, பயணம் செய்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு படகை கட்டுகிறார் அப்படின்னா அது படகு பயணம் செய்வதற்காக தான் கட்டுறாரு. அங்கே புயல் வரும், பெரும் காற்று அடிக்கும், அதற்காக பயணம் செய்வதை நிறுத்துவதில்லை. ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்போ புயல் வராது, எந்த நேரத்தில் எப்படி நம்ம வந்து படகை ஓட்டி சென்றால் ஆபத்திற்குள் விழ மாட்டோம். சாலையில் போகலாம், நமக்கு தற்காப்புக்கு என்ன ஒரு ஆயுதம் வச்சிருக்கலாம், இல்லைன்னா நண்பர்களோடு சேர்ந்து போகலாம். நிறைய வழிமுறைகள் இருக்குது இல்லையா. ஒரு திருடன் நம்மை திருடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன வழிமுறைகள் நம்ம ஆயத்தம் செய்து கொள்கிறோமோ, இரவு நேரத்தில் உலவ மாட்டோம், பகல் நேரத்தில் நடப்போம் அந்த சாலையில். அதே மாதிரி ப்ரிகாஷியஸ் இல்லை, அந்த ஒரு முன் மதியோட செயல்படுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளை பாதுகாக்கிறது ஒரு தருணத்தில் கொண்டு செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் பயணத்தை கண்டிப்பாக நம்ம நினைச்ச மாட்டோம், நிறுத்த போகிறதில்லை. பயணம் நடக்கும், ஆனால் கொஞ்சம் கவனமாக இருத்தல் நல்லது அப்படின்ட்டு. இன்னொருத்தவங்க கேட்டாங்க, ஆட்ஸ் நிறைய வருது சார் கேட்டாங்க, ஆட்ஸ் நிறைய வருது அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, அதில் அந்த 3 டாட்ஸ் இருக்கும், அதில் போயிட்டீங்கன்னா டிசேபிள் ஆட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ரீசன் கேட்க, ஏன் டிசேபிள் பண்ணுறீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸ்பேம் அப்படின்னு இருக்கும். ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த ஆட் என்ன செய்யாது, உங்களுக்கு வராது. அதுக்கு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. ஈவன் யூடியூப்பில் கூட இந்த உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இந்த ஆட் இதுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஆட் என்ன செய்ய முடியும், டிசேபிள் பண்ண முடியும். அதே மாதிரி அன்வான்ட் ஜிமெயில்ஸ் மெயில்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா கீழே அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து என்ன செய்யாது, மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆடு உங்களுக்கு வராது. ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாம் பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆட் பிளாக் பண்ணக்கூடிய இது இருக்குது. அதுலேயே நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் லோன் பற்றி நிறைய ஆப் வந்து லோன் இஷ்யூஸ் நிறைய வந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. 2 நாளுக்கு முன்னாடி சைலேந்திர பாபு, உங்களுக்கு தெரியும், நம்ம போலீஸ் ஆஃபீஸரெல்லாம் இருந்தார், அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். பீகார், ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்களில் எப்படி ஒரு ஐடி கம்பெனி நடக்குதோ, கால் சென்டர்ஸ் நடக்குதோ, அதே போல ஆட்களை திரட்டி இந்த சைபர் கிரைம் பண்ணுறதுக்காகவே ஒரு பெரிய ஐடி விங் மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, செட்டப் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ப்ரூவ் பண்ணப்பட்டது. அது வீடுகளில் இருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி கொடுத்துறாங்க. இந்த ஒரு நாள் நீங்கள் இத்தனை பேரை கான்டாக்ட் பண்ணியிருக்கணும், இத்தனை மெயில் அனுப்பியிருக்கணும், இத்தனை இதை அவங்க ஒரு நாள் ரிப்போர்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு சம்பளம். ஸோ அவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக இந்த ஸ்கேம் வந்து மக்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய நிறுவனங்கள் எல்லாம் கூட செயல்பட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. லோனும் அதே மாதிரி தான். இப்போ லோன் ஆப் அப்படிங்கிறது நிறைய இந்தியா கவர்மெண்ட் கூட நிறைய ஆப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொன்று வந்து லோன் ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிற நல்லது. லோன் ஆப் நிறைய பேர் வந்து இந்த கந்து வட்டியை வாங்குறது மாதிரி இப்போ ஆன்லைன்லேயே வாங்குறாங்க. அதெல்லாம் பெரிய கொடுமை. நிறைய பேர் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு வர போயிருக்கிறாங்க அதனுடைய. ஏன்னா எல்லா கான்டாக்ட்ஸையும் அவங்க வந்து ஏதாவது இதை அனுப்பிடுவேன் அதை அனுப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய மிரட்டி இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் நோட்டீசஸ் அப்படின்னு, கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து இதே ஒரு இதான், அதாவது கள்வர்கள் மாதிரி. சில கள்வர்களை பிடிக்க முடியுது, சில கள்வர்களை வந்து பிடிக்க முடிய மாட்டாங்க. அவங்க வந்து போலீஸை விட பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய டெக்னாலஜி வந்து பெரிய உலகமாக அது இருக்குது. ஸோ அது வந்து நம்முடைய லிமிட்டேஷன் தான். அந்த டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டியை பற்றி நிறைய பேசுகிறாங்க. சைபர் செக்யூரிட்டி பற்றிய டெக்னாலஜியும் இன்றைக்கி வந்து வளரணும் அப்படிங்கிறது, அதுக்கு நிறைய ஃபண்டு ஒதுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் காலத்தின் தேவையாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னலான்னு தெரில. கல்லூரியில் மாணவர்கள் அதான் சொன்னாங்க, இது நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செயல் திட்டத்தை மாணவர்கள் மொபைல் வச்சிங்க படிச்சிங்க. ஏன்னா இப்போ எல்லாம் நோட்டு பாடத்திட்டமும் எங்கே வந்துடுச்சுன்னா ஸ்கேன் பண்ண என்ன செய்ய முடியும், அந்த பாட்டை கேட்க முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பாடத்திட்டம் எல்லாம் வந்து சிறு குழந்தைகளுடைய இப்போ ரைம்ஸாக இருந்தால் கூட அந்த ரைம்ஸ் பக்கத்துலேயே ஒரு QR கோடு போட்டிருக்கிறாங்க, தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் இருந்து.
அதை ஸ்கேன் பண்ணாலே யூடியூப் லிங்க் ஓப்பன் ஆகி அந்த பாட்டு என்ன செய்யுது, பாடுது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் செய்யும்பொழுது குழந்தைகளும் இன்னைக்கு நிறைய இடத்துல மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. ஆனால் எப்படி நம்ம வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷன் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமோ, பேட் டச் குட் டச் சொல்லி கொடுக்குறோமோ, அதே போல் இணையத்தை எப்படி சரியான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற எஜுகேஷனும் குழந்தைகளுக்கு பங்கு அளவில், மாணவர்கள் ஸ்கூல் அளவில், எல்லா தளங்களிலையும் ஒரு எஜுகேஷனும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலாக இருக்குது. தேங்க்யூ. பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார் ஃபாதர். நான் கொடுத்துருக்கிறேன், ஃபாதர்கிட்ட கொடுத்துருக்கிறேன், பண்ணிக்கலாம். பயன்படுத்துங்க, எந்த தளங்களில் பயன்படுத்த முடியுமோ அந்த தளங்களை பயன்படுத்துங்க. தேங்க்யூ சார். எல்லா பதில்களும் சரியாக சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பயணம் தான், நம்மளே கற்றுப்போம் நிறைய. திரும்பவும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய நாளின் பேருரையாளராக கலந்து கொண்டு இணைய பாதுகாப்பின் அனைத்து அம்சங்கள், இணைய திருட்டுக்கள் மற்றும் அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளும் முறைகள் என அனைத்தையும் தெளிவுரை எடுத்துரைத்த முனைவர் பணி ஜெனித் சேகர் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் நன்றி. இன்றைய பேருரை நிகழ்விற்காக ஏற்பாடுகள் அனைத்தையும் சிறப்புற செய்து இந்த ஆயர் லியோ நினைவு பேருரைகள் எனும் தொடர் நிகழ்வை தொடர்ந்து மேலாண்மை செய்து நடத்தி வரும் பணி எட்மண்ட் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வு சிறப்புற நடைபெற பல வகைகளில் உதவி செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், இன்றைய நாளின் பங்கேற்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.